நம சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விரிந்திருக்கும் நம் கொங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் கொங்கு சொந்தமான வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். அருமை அருமை. இன்று ஒரு புதுமை. என்ன புதுமை தெரியுமா? ஒரு இளம் கொங்கு சொந்தத்துடன் நாம் உரையாடப் போகின்றோம். என்ன மாப்பிள, இளம் கொங்கும் சொந்தம்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம டாக்டர் ஐயா ராமசாமி ஐயா தானே பேச போறார் அப்படின்னு சொல்றீங்களா? அதுதானுங்க உண்மை. எஸ், இன்று ஒரு இளம் கொங்கு சொந்தம், இளம் கொங்கு சாதனையாளர், மனதளவில் குழந்தை, குழந்தைகளுக்கெல்லாம் தெய்வம். அதை எப்படிங்க, நான் நிறைய சொல்லிட்டே போகக்கூடாது. நீங்க இன்றைய காணொளிய, இன்றைய கொங்கு சாதனையாளர் அவர்களுடைய உரையை நீங்க கேட்டீங்கன்னா மெய் சிலிர்த்து மெய் மறந்து போய்விடுவீர்கள். அதை எப்படிங்க உங்களால உறுதியா சொல்ல முடியும்னு கேட்கிறீங்களா? மேற்கொண்டு இன்றைய காணொளி முடிவில் நான் சொல்லுவது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாருங்க, இன்றைய சிறப்பு பேச்சாளரை பற்றி பேசும் பொழுது நம் கொங்கு சொந்தங்களுக்கு வருக வருக என்று வரவேற்புரை ஆற்றுவதை கூட மறந்துவிட்டேன். ஆம் கொங்கு சொந்தங்களே, இன்று அருமையான ஒரு காணொளியை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு முன்பாக மறந்தவை நினைவூட்ட விட்டதால் உலகெங்கிலும் உள்ள நம் கொங்கு சொந்தங்கள், உறவுகள் அனைவரையும் இந்த KBN குளோபல் சார்பாக வந்துள்ள இந்த காணொளிக்கு தவத்திரு பேரூர் மருதாசல் அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், சிரவையாதீனம் குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்தும் KBN குழுமம் சார்பாக அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். இப்ப பேசலாங்க. இன்றைய சாதனையாளர், இன்றைய பேச்சாளர் பற்றி ஒரு அறிமுகத்தை நான் சொல்லும் பொழுதே எனக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கின்றது. எப்படி அந்த உத்வேகம் வருகின்றது என்று கேட்கிறீர்களா? நேற்று ஒரு ப்ரீ செஷன் மீட்டிங் அப்படின்னு ஒவ்வொரு சாதனையாளர் பேசும் பொழுது ஒரு ப்ரீ செஷன் மீட்டிங் நாங்க கண்டக்ட் பண்றது வழக்கம். அந்த மாதிரி ஒரு செஷன் ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுக்கு அந்த ஒரு உத்வேகம், அட்ரினலின் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நம்மளுடைய ஒரு ரத்த ஓட்டம் அவ்வளவு ஒரு சிறப்பாக இருந்ததை உணர முடிந்தது. இவரை பத்தி ஒரு சிறிய முன்னுரை, அதாவது அவர் யார், எங்கிருந்து வந்தார், எப்படியெல்லாம் அவர் வாழ்க்கையில் சிரமங்களை மேற்கொண்டு இன்று ஒரு சாதனையாளராக உலகம் போற்றும் ஒரு மாமனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 1940வது வருடம், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 7 வருடங்களுக்கு முன்பு பழத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம், மதுக்கரை பக்கத்துல, கோவை மாவட்டத்துல மதுக்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்து இன்று உலகெங்கிலும் அனைத்து மனிதம் காக்கும் மருத்துவர்கள் இவர்களை நம் இன்றைய சிறப்பு பேச்சாளரை அறியாதவர் யாரும் இல்லர். அந்த அளவுக்கு முன்னேறி இருக்காருன்னா, ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து ராமண கவுண்டரின் பேரனாகி முத்துசுவாமி கவுண்டர் மற்றும் பெரியம்மா அவர்களின் தவ புதல்வனாக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் MBBS பட்டம் பெற்று AB USA முடித்து ஒரு சாதாரண கவர்மெண்ட் எலிமெண்டரி ஸ்கூலில் அவருடைய கல்வியை மணலில் எழுத படிக்க ஆரம்பித்து, பின்பு வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷனாக ஸ்லேட் பென்சில் வைத்து எழுதுவதே ஒரு பெரிய ப்ரமோஷனாக அந்த காலத்தில் எலிமெண்டரி ஸ்கூலில் அவருடைய படிப்பை ஆரம்பித்து 1956வது வருடம் SLC முத்தாய்ப்பாக முடித்து PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுல கோவையில PUC கோர்ஸ் வெற்றிகரமாக முடித்து தமிழ் வழி கல்வி முறையில் படித்து பின்பு ஆங்கில வழியில் மருத்துவத்தை சாதித்து காட்டியிருப்பது என்பது நம் ஆங்கில வழியில் கற்ற நிறைய அன்பர்களுக்கு தெரியும். ஆங்கிலத்தில் இருந்து படித்துவிட்டு தமிழில் எழுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகின்றோம். ஆனால் ஒரு தமிழ் வழியில் கற்று ஆங்கிலத்தில் மருத்துவத்தை படித்த இந்த சாதனையாளர் அத்துடன் நிற்கவில்லை. ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 1 வருஷம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸை சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ட்ரிச்சியில் வெற்றிகரமாக முடித்து 1958வது வருடம் MBBS மருத்துவ படிப்பை மெட்ராஸ்
மெடிக்கல் காலேஜில் MMC என்று சொல்லுவார்கள், அதில் வெற்றிகரமாக முடித்து செயின்ட் பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் USA ஸ்காட்லாண்ட் அவென்யூ USA முடித்து 1965 வருடம் முடித்து அவருடைய நண்பர்களை பற்றி நிறைய எழுதியுள்ளார் இன்றைய சாதனையாளர். என்னங்க அவர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்களே இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்னால தடுத்து நிறுத்தவே முடியல. அந்த தடுத்து நிறுத்த முடியாததற்கு காரணம், ஒவ்வொரு சாதனையாளரை பற்றி ஒரு அறிமுக உரையை நாங்கள் கேட்பது வழக்கம். KBN குழுமத்தின் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த ஒரு விளக்கத்திற்காக இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களிடம் உங்களை பற்றிய ஒரு அறிமுக உரையை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, உங்களது முகவரியை கொடுங்கள் என்று கேட்டார். முகவரியை கொடுத்த பின் அடுத்த நாள் எனக்கு கூரியர் சர்வீஸில் இந்த ஒரு புத்தகம் எனக்கு வந்தது. யாரெல்லாம் பார்க்க முடியும் என்று பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், இன்றைய நமது சாதனையாளரின் புத்தகம். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, A Million Children's Lives Touched, A Journey from Peasantry to Pediatrics by டாக்டர் M. ராமசாமி, பீடியாட்ரிஷியன். இவர் யார் இல்லைங்க, இன்னைக்கு நமக்கு உரை நிகழ்த்த போகின்ற நம் கொங்கு சொந்தமான, நம் கொங்கிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு மனிதம் காக்கும் மருத்துவர். பல குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை வெற்றிகரமான ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றியவர் இன்று நம்முடன் உரையாட வந்துள்ளார். நான் இனிமேல் பேசப் போவதில்லை. அந்த மெய்சிலிர்ப்பான பேச்சை, இந்த இன்றைய இளம் சாதனையாளர் அவர்களின் பேச்சை கேட்க அனைவரும் காத்திருங்கள். அதற்கு முன்பாக இன்றைய இளம் சாதனையாளர் அருமையாக அமர்ந்துள்ளார். ஆனால் அவருடைய முகம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. அந்த ஸ்கிரீன் இன்றைய மருத்துவருடைய பேச்சாளர் அவர்களுடைய கரெக்ட் ஓகே, கொஞ்சம் கீழே ரைட் பெர்ஃபெக்ட் அப்படியே விட்டுலாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணுங்க, மறுபடியும் மேல போயிடுச்சு. ரைட், ஓகே டன். சோ இன்றைய சாதனையாளர் நம் கொங்கு மைந்தர், நம் கொங்கு இனத்திற்கே பெருமை, மருத்துவர் ஐயா, மன்னிக்கவும், மருத்துவர் இளம் மருத்துவர் அவர்களை நம்முடன் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அளவு கடந்த புகழ்ச்சி. நான் ஒரு சாதாரண மனிதன். அதாவது பிறப்புக்கும் எல்லாம் உயர்க்கும் சிறப்பு ஐயா செய்தொழில் வேற்றுமையா, அந்த குரல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு புகழ்ச்சி இவர்கள் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய 80 வயது பூர்த்தியான ஒரு பூர்ணமான ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. இன்று ஒளிமயமான எதிர்காலம் என்ற ஒரு தலைப்பிலே பேசணும்னு அவர் பணித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னர் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் உரிய நம்ம குருமார்கள், ஆசான்கள், தவத்திரு சாங்கலைங்க மருதாச்சலாடிகளார் தொரூர் ஆதீனம் அவர்களையும், தவத்திரு சிறவை ஆதீனம் ராமானந்த குமரகுருசாமி அடிகளார் அவர்களையும் வணங்குகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய உறவினர், நண்பர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கிணத்துக்கிட சட்டமன்ற திரு சண்முகம் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அமைப்பை மிக அழகாக அற்புதமாக வாரந்தோறும் சனி ஞாயிறுகளிலே இவ்வளவு அற்புதமாக நடத்துகின்ற பழனியப்பன் அவர்களும், இளஞ்செழியன் அவர்களும், அதைவிட முக்கியமாக வழக்கறிஞருடைய வார்த்தைகள் விளையாடுகின்றன. மருத்துவனுடைய இதிலே இப்படி மருத்துவ சம்பந்தப்பட்டது விளையாடுகின்றதோ அவருடைய வார்த்தைகள் விளையாடுகின்றன. அவர் இளவர் காசையன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சங்கனிந்த நன்றி. அதாவது என்னுடைய நண்பரும் உறவினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சண்முகம் அவர்கள் சில நாட்களுக்கு முன் ஒரு அமைப்பு இருக்கின்றது, அந்த அமைப்பிலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் 80 வயது நிரம்பியவர்.
ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 7 நிலைகள் இருக்கின்றன. அவன் மழலையாக, குழந்தையாக, சிறுவனாக, குமரனாக, குடும்பஸ்தனாக, ஓய்வு பெற்றவனாக, வயோதிக பருவத்தில் வருகின்ற பொழுது அது ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். நினைவு குறைகின்றது, உடல் தள்ளாடுகின்றது, உணர்வுகள் குறைகின்றன. அந்த ஒரு நிலையிலேயே நான் இருக்கின்றேன். இவ்வாறு இந்த ஒரு அமைப்பிலே பேச வேண்டும் சொன்ன பொழுது இது ஒரு சிறு தயக்கம். அந்த தயக்கத்துக்கு காரணம் ஒன்று, நீங்க முதுகி என்று கூறலாம். இன்னொன்று, 50 வருட காலம் 1968 இப்ப 2020 52 காலம் குழந்தைகளுடைய நோய்களையே நினைத்து குழந்தைகள் நோய்களுக்கே பணி செய்த வாழ்க்கையை முழுவதும் நான் கழித்தவர். மற்ற துறைகளிலோ மற்ற அறிவு சார்ந்தவர்களிலோ ஒரு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பில்லை. அதனால இந்த அமைப்பிலே இருக்கின்ற அறிவு சிறந்த திறமை நிறைய பெற்ற கொங்கு மக்கள் பல நாடுகளில் இருக்கின்றீர்கள். அந்த துறைகளை பற்றி எனக்கு தெரியாது. உங்கள் முகங்களையும் பார்க்க முடியவில்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னோம். ஷேக்ஸ்பியர் சொல்லலாம், அந்த விண்டோ ஃபேஸ் தி விண்டோ ஆஃப் தி மைண்ட் சொல்லுவாங்க. நான் பேசுகின்ற பொழுது முகங்கள் தெரிஞ்சால் எனக்கு உற்சாகம் இருக்கும். ஐயா மன்னிக்கவும், இடையூறுக்கு மன்னிக்கவும். மறுபடியும் ஸ்கிரீன் கொஞ்சம் மாறிடுச்சுங்க, அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்க கொஞ்சம் சென்டர்ல கொஞ்சம் கீழே இருக்கலாங்க. ரைட், அப்படியே வச்சிருக்கணும், அப்படியே இருக்கட்டும். நான் தெரிகின்றேனா? என்னுடைய கொஞ்சம் கீழே இருக்கணுங்க, கொஞ்சம் கீழே. ரைட் ரைட், பெர்ஃபெக்ட். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ரைட், தொடரலாம். அதாவது எல்லோருடைய முகங்களையும் பார்க்க முடியவில்லை. இருந்த போதிலும் இந்த காணொலி மூலமாக நான் பேசுகின்றேன். அதாவது எனக்கு மருத்துவத்துறை சார்ந்த அனுபவம் தான் இருக்குது. அங்கே கேட்பவர்கள் எல்லாம் மற்ற துறைகளில் இருப்பவர்கள், அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன பேசுவது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய குருநாதரும் எனக்கு இந்த குழந்தைகள் மருத்துவத்தை பற்றி 3 வருடமாக சூரியன் கதிரவன் உதயத்திலிருந்து கதிரவன் மறைய வரையும் அவர் கூடவே இருக்கு. நியூயார்க் நகரத்திலே ஐன்ஹான் என்ற பேராசிரியர். அவர் சொல்லுவார், ராமா என்றுதான் என்னை கூப்பிடுவார், ராமசுவாமி என்று கூப்பிட மாட்டார். ராமா, நீ பேசுவதென்றால் 3 யுக்திகள் இருக்கின்றன. அந்த 3 யுக்திகளை யோசனை பண்ணியிருக்க. அவர்களிடம் கேட்பேன், என்ன யுக்திகள்? புதிதாக ஒன்று கண்டுபிடித்தால் நீ பேசு. புதிதாக கண்டுபிடித்ததால் எல்லோரும் கேட்பார்கள். மொழி தேவையில்லை, அது புதிது, புனையம் புதிது, அதனால கேட்பார்கள். அது நீ புதிதாக கண்டுபிடிக்க வேண்டாம். 2வது யுக்தி என்ன என்று கேட்டேன். ஏதாவது ஒரு துறையிலே ஆதி முதல் அந்த முறை நீ அருமையாக அந்த துறையை தெரிந்திருந்தால், கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் எப்படி கம்பராமாயணம் பேசுகின்றார்களோ, அல்லது காலஞ்சென்ற திருவானந்த வாரியார் எப்படி உபன்யாசம் பண்ணியிருந்தார்களோ, அப்படி ஒரு துறையை முழுதாக தெரிந்திருந்தால் அதை பற்றி பேசு. அதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டேன். உன்னுடைய அனுபவங்களை பற்றி பேசு என்று சொன்னார். ஏனென்றால் அனுபவங்கள் 2 மக்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது, வேறுபட்டு இருக்கும். அந்த அனுபவங்களை பற்றி பேசு என்று சொன்னார். அதனால இன்றைய மாலை வேளையிலே என்னுடைய மருத்துவ அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2வது, சிறு தயக்கம் இருந்தது. அவர் என்னுடைய உறவினர் திரு சண்முகம் சொல்கின்ற பொழுது ஒரு தயக்கம். இன்னொரு தயக்கத்தினுடைய காரணம், தமிழ் மண்ணிலே பிறந்தவன், கொங்கு மண்டலத்திலே தமிழ் மண்ணிலே பாரத மண்ணிலே பிறந்தவன். அந்த பாரத மண் உலகத்தினுடைய மண்ணுக்கு சொந்தம். நம்ம தொன்று தமிழர்கள் உலகம் முழுவதும் மனாவிய ஒரு பார்வையை கொண்டிருந்தார்கள். கணியன் பூங்கன்னார், யாரும் ஊரே யாவரும் கேள் என்று சொன்னார். கம்பன் பாடுகின்ற பொழுது உலகமளாவிய, அதாவது கம்பனுடையது கூட அது உலகமளாவிய அப்படி ஒரு வார்த்தை வரும். எல்லோரும் இன்புற்று இருப்பதெல்லாம் வேறொன்று அறிய பராவரமே என்று சொல்றாங்க இல்லையா? தென்னாடுடைய சிவனையை போட்டு என்னாலும் விரைவார். இந்த சொற்றொடெல்லாம் என்ன தெரிவிக்கிறேன் என்றால், நீ கொங்கு மண்ணிலே வந்தாலும் தமிழ் மண்ணிலே வந்தாலும் பாரத மண்ணிலே வந்தாலும் உன்னுடைய பார்வை உலகளாவியாக இருக்க வேண்டும் என்று. அதனுடைய இந்த நீங்க உலகம் முழுவதும் இருக்கின்றது, அது மிகப்பெரிய சான்று. அதாவது நான் 10 வயசிலே ராமகிருஷ்ண வித்யாலய பள்ளிக்கூடத்தை சேர்ந்த பொழுது எனக்கு அங்கு பெரிய தண்ணீர் தொட்டி இருந்தது. அது ஒரு அற்புதமான வாசகம் இருந்தது. என்கடன் பணி செய்து கிடப்பதை
நான் சின்னஞ்சிறு பையன், அதாவது பச்சை மரம் என்று சொல்வார்கள். பச்சை மரத்திலே ஒரு ஆணி குத்தினால் எப்படி பயந்து விடுமோ அதுபடி அந்த வார்த்தைகள் என் உள்ளத்திலே பயந்து விட்டன. என் கடன் பணி செய்து கிடப்பது. அடுத்ததாக பள்ளியிலே செல்லுகின்ற பொழுது நாம் பாரத தேசத்தினுடைய ஒரு படம் இருந்தது. அதன் அடியிலே அற்புதமான வார்த்தைகள் பாரதியார் எழுதுவது. அதாவது பாரத தேசம் நீரதன் புதல்வி, நீரதன் புதல்வர், பாரத தேசம் நீரதன் புதல்வர் இந்நிறைவை மறவாதே என்று ஒரு அற்புதமான வார்த்தை. அதை என்றும் மறக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் வாழ்ந்தேன். இப்படிப்பட்ட ஒரு எனக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுள்ளது. என்னுடைய கல்லூரி, மருத்துவக் கல்லூரியை படித்து, அதாவது அவர் சொன்னபடி மருத்துவக் கல்லூரிக்கு முன்னாண்டே கல்லூரி படிக்க 2 வருஷம் மருத்துவக் கல்லூரி, அப்புறம் வெளிநாடு. அதாவது என்னுடைய தந்தையார் அந்த காலத்திலே, அதாவது என்னுடைய கிராமத்திலே கிழக்கு வளவு, நடுவளவு, மேற்கு வளவு எல்லா கொங்கு வெள்ளாளருக்கும் தெரியும். கிழக்கு வளவிலே இருந்தது எங்கள் குடும்பம். என்னுடைய தாய் கல்வி அறிவு இல்லாதிருந்தாலும் மிகுந்த குணம் வாய்ந்தவர். என்னுடைய தந்தையார் 5வது தான் படித்திருந்தார். மாலை நேரம் காலையிலே கழனிக்கு செல்வார்கள், மாலை நேரம் உழவரெல்லாம் திரும்புவார். என் தந்தையாரும் அப்படி கழனிக்கு சென்று திரும்புவார். ஆனால் மாலை வேளைகளிலே கம்பராமாயணத்தை மகாபாரதம் எடுத்து அதுக்குள்ள ஸ்டாண்ட்ல வைத்து படிப்பார், நடிப்பார். அங்க இருக்கிற உழவர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதை கேட்பார்கள். நான் 4-5 வயது பையன். இதை கேட்கின்ற பொழுது என்னை அறியாமல் அந்த ஒலிகள் என்னுடைய உள்ளத்தில் ஒரு படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தின. இதையேதான் இன்று அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அமெரிக்க அறிவியல் குழந்தைகள் கழகம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் அமெரிக்க குழந்தைகள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் விரும்புகிறீர்களா, ஒன்றே ஒன்று செய்யுங்கள், அது நன்றாக இருக்கும் என்று சொல்றது. உங்க குழந்தை 6 மாதம் ஆனவுடன் 6 வயது வரைக்கும் தினந்தோறும் 1 மணி நேரம் படியுங்கள் என்று சொல்லுது. அதுதான் அந்த அமெரிக்க நகர் ரெக்கமெண்டேஷன். இது எனக்கு அந்த காலத்துல எங்க அப்பா அந்த மாதிரி அந்த உரிமை, அதனால்தான் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அமெரிக்கா செல்வதற்கு அவ்வளவு ஒரு பொருள் வசதி என்னிடம் இல்லை. அப்பொழுது நீங்க அதாவது இந்த உலகளவிய பார்வை இருக்கின்ற பொழுது இந்த கொங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு அமைப்பு ஏற்படுத்துவது கொஞ்சம் முரண்பாடாக இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. யோசனை பண்ணி பார்த்தேன், முரண்பாடு இல்லவே இல்லை. என ஒவ்வொருவரும் பிறந்த பொழுது ஒரு அடையாளம் காணப்பட வேண்டும், யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியம். யாரென்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதுமே ஒரு பெரிய மனப்போராட்டம். சுமார் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னும் கனடாவிலிருந்து 40 வயதுள்ள ஒரு மருத்துவர் போன் பண்ணார். எனக்கு தொலைபேசியில் பேசினார். ஞாபகம் இருக்கிறதா என்று. ஞாபகம் இல்லை என்று சொன்னேன். 5 வயசுலேயே 6 வயதிலே என்னை பார்த்திருக்கிறீர்கள், அந்த குறிப்பு எழுதியிருக்கிறீர்கள், அடாப்டட் சைல்டு என்று. நான் உங்களிடம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் யார் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றார். 40 வயசுகள் எடுத்து உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலே கர்ணனானவன் எவ்வளவு வேதனைப்பட்டான், எவ்வளவு வேதனைப்பட்டு அதை வேதனைப்படுவதற்கு காரணம் அவனுக்கு அடையாளம் கொடுக்க அடையாளம் இல்லை. அதனால ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கு பிறக்கின்ற போது அடையாளம் வேணும். அந்த அடையாளத்தை கொடுப்பது கொங்கு இனத்திலே பிறக்கிற பொழுது நான் கொங்கு இனத்திலே வளர்ந்தேன், கொங்குமணி நீர் வளர்ந்தேன். அந்த கொங்கு அதாவது ஒரு இயல்பான உணர்வு, கொஞ்சம் கூட முரண்பாடு இல்லை. இது ஒரு சின்ன கதை சொல்லுகின்றேன். இந்த கொங்கு அமைப்பு நமக்கு மிக முக்கியமான ஒன்று. எந்த விதத்திலையும் உலகளாவிய பார்வைக்கு முரண்பாடாக இருக்காது என்பதை ஒரு கதை சொல்லுகின்றேன். ஒரு நாள் ஒரு எலி, அந்த எலி சென்று சூரியனிடம், சூரியனே, இப்படி சக்தி வாய்ந்த சூரியன், என்னை யாரும் மதிப்பதில்லை, உன்னுடைய சம்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறேன். சூரியன் சொல்லிச்சு, அடப்பைத்தியமே, நான் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனால் மேகம் என்னை அப்பப்பொழுது மறைத்து விடுதல்லப்பா, மேகத்துக்கிட்ட போகுது. மேகத்துக்கிட்ட போனது மேகம் சொல்றது, அப்படியா சொன்னார், நானும் சக்தி வாய்ந்தவன், ஆனா வாயு பகவான் என்னை அங்கேயும் இங்கேயும் அழைக்கின்றார் என்று சொன்னார். வாயுபான் சிரித்துக் கொண்டேன், அட எலியே, நான் பலம் உள்ளவன், சக்தி உள்ளவன், ஆனால் மலை என்னை தடுத்து விடுகின்றான், மலை கிட்ட போய் என்று சொன்னது. மலை கிட்ட போனது மலை சிரித்துக் கொண்டே சொன்னது, எலியே முன்புறம் வந்து பின்புறம் துளை சென்று ஈஸியாக சென்று விடுகிறான், நீதானே பலம் பொருந்தியவன் என்று சொன்னது.
அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறது, இனம் இனத்தோடு சேருவதே தப்பு எதுவுமே இல்லை, அது ஒரு அடையாளம் காட்டுறது. அதனால இந்த கொங்கு அமைப்பு கொங்கு மக்களுக்கு நற்பணி செய்வதிலே எந்த முரண்பாடும் இல்லை, உலகாவிய பார்வையோடு இருக்கின்றது. அதாவது நான் வெளிநாடு செல்வதற்கு பொருளுதவி இல்லை என்று சொன்னேன் இல்லையா, அப்பொழுது இங்கு கொங்கு சமுதாயத்திலே மிக சிறப்பாக கொங்கு சமுதாயத்தை கொங்கு தந்தை என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருட்செல்வர் மகாலிங்கம் என்பவர் இருந்தார், பொள்ளாச்சி. அவர் என்னுடைய படிப்பை கேட்டு நான் MBBS முடித்தவுடனே வெளிநாடு செல்வதற்கு கட்டணம் இல்லாத போது அவர் கூப்பிட்டு, நான் கொடுக்கின்ற விமான கட்டணை நீ சென்று படித்து வா என்று சொன்னார். எந்த விதமான கட்டளையும் இல்லை. அவருடைய அந்த அதாவது திணை, அதாவது சிறிது உதவி செய்யணும் ஒரு குரல் ஒன்று இருக்கிறது, திடீர்னு ஞாபகத்துக்கு திணை துணை பரிசனும் அந்த குரல் ஞாபகத்தில் வரவில்லை எனக்கு. அதாவது அவ்வளவு ஒரு உதவினாலே நான் வெளிநாடு சென்று ஒரு 4 வருடம் படித்தேன். வெளிநாடு சென்று அங்கே 3 வருஷம் பயிற்சி எடுக்கிற பொழுது நமது கல்வி முறை எனக்கு அவ்வளவு உகந்ததாக தெரியவில்லை. அங்கே சென்ற பொழுதுதான் தெரிந்து கொண்டது, இந்த மனப்பாடம் செய்து படித்து ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மனப்பாடம் செய்து மறுபடியும் திருப்பி ஒப்பிக்கின்றோம். அங்கே சென்ற பொழுதுதான் இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் என்பதை கண்டுகொண்டேன். அது மட்டுமல்ல, அங்கே அதாவது எப்பவுமே திறமைக்கு ஒரு மதிப்புண்டு, கடின உழைப்புக்கு ஒரு மதிப்புண்டு. அந்த காலகட்டத்திலே 3 வருஷத்திலே பல தேசங்களுக்கு வந்த மருத்துவர்கள் பயிற்சி பெற்றார்கள். அவருடைய பழகி ஒரு நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு இன்டர்நேஷனல் அவுட் டு காஸ்ட் சொல்வார்கள், அந்த ஒரு பண்ட் எனக்கு கிடைத்தது. 3 வருடம் முடித்த பிறகு இந்தியா திரும்பலாம், தாயகம் திரும்பலாம். என்னுடன் அப்பொழுது வந்தவர்கள் எல்லாம் அங்கே தங்கிவிட்டார்கள். அவள் குழந்தைகள் அமெரிக்க பிரஜைகளாக இருக்கிறார்கள். எனக்கு அங்கே தங்குவதா திரும்புவதா என்ற மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். அப்போ ரால்ஃப் வால்டோ எமர்சன் ஒன்று எழுதினார், The woods are lovely, deep and dark. I have miles to walk, promises to keep. அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏனென்றால் நான் கொங்கு மண்ணிலே பிறந்து கொங்கு பள்ளிகளிலே படித்து பொருளுதவி பெற்று வெளிநாடு சென்று பயிற்சி பெற்றிருந்த போதிலும் என்னுடைய உள்ளமானது திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு வெற்றி இருந்தது. அதுக்கு காரணம், அதாவது இப்ப அமெரிக்காவில் சில அதாவது ஆப்ரோ அமெரிக்கன் மக்கள் அவங்க ரூட்ஸ் தேடி போவாங்க. நான் என்னுடைய தாயகத்தை திரும்ப வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டதனாலே தாயகமே திரும்பி வந்தேன். இது 1968. அப்போது எனக்கு வயது 28 வயசு. நான் வந்த பொழுது எனக்கு படிப்புண்டு, கல்வி அறிவுண்டு, அதுல கொஞ்சம் கையில திறமை உண்டு, கூட ஒரு கார், ஒரு வோக்ஸ்வேகன் கார், அது மட்டும்தான் இருந்தது. இங்கே கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் சின்ன நகரம், தொழில் ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு யாருமே கோயம்புத்தூர்ல தெரியாது. அப்பொழுது அதாவது ஒரு வருமானம் இல்லை, ஒரு மருத்துவமனைகளும் அவ்வளவு இல்லை. அப்பொழுது ஒரு கடினமான நிலை. அப்பொழுது என்னுடைய குருநாதர் ஐன்ஹான் அவர்கள், நீ உன்னுடைய ஊருக்கு சென்று 1 வருஷம் 2 வருஷம் முயற்சி செய், இல்லை என்றால் திரும்பி வந்துவிடு, நாங்கள் பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்வோம். நான் திரும்பி போக விருப்பமில்லை. அப்பொழுது எந்த குழந்தை உடம்பு நிலை குறைந்த உடனே அந்த குழந்தைகளை நான் சென்று பார்க்க ஆரம்பித்தேன். அப்ப பார்க்கின்ற பொழுது என் மனசுல இருந்த எண்ணங்கள்லாம், காசு பணம் பெரிதல்ல, நீ காபம் தான் பெரிதல்ல, இந்த பாரதியார் பாட்டு அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும், ஏழை குழந்தைகளா இருந்தாலும், பணக்கார குழந்தைகளா இருந்தாலும், செல்வந்தர் வீட்டு குழந்தைகளா இருந்தாலும், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் என்னுடைய வோக்ஸ்வேகன் அங்கே இருக்கும். அந்த குழந்தைக்கு உடனடியாக சிகிச்சையும் செய்வேன். அப்பொழுது நான் செய்த சிகிச்சை கோயம்புத்தூர் டவுன்ல அந்த மாதிரி ஒரு சிகிச்சை இல்லை. அதாவது 50 ஆண்டுகள் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். இப்படி சிகிச்சை செய்து கொண்ட போது எனக்கு ஒரு பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை. அதை பற்றி எனக்கு கவலைப்படவில்லை. அங்கிருந்து கொண்டு வந்த கொஞ்சம் டாலர்கள் இருந்தது, அதை வைத்து அப்ப திருமணமும் ஆகவில்லை. ஏன்னா அதாவது பொருள், அதாவது வருமானம் இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டி என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த இளைஞனாக இருக்குன்னா, படித்திருக்குன்னா, இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பார்கள்? பொண்ணு கொடுக்குற போது கவுண்டர் வீட்டுல அவனுக்கு என்னப்பா சொத்து என்றுதான் கேட்பார்கள். அவனுக்கு என்ன திறமை இருக்கு, என்ன படிச்சிருக்காங்கிறது 2வது விஷயம். ஆனா சொத்தோட பிறந்தவன் அல்ல, இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள்
கோயம்புத்தூர்லயே மிக செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், அழகு கிடந்த செல்வந்தர். கோயம்புத்தூர்ல பல குடும்பங்களுக்கு அதாவது அவருடைய தொழிற்சாலையினாலே பயன்பெற்று வந்தனர். அந்த குடும்பத்திலேயே ஒரு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அந்த குழந்தை சோர்வு ஏற்பட்டு விட்டது. மாலை 6 மணிக்கு எனக்கு தொலைபேசியிலே, டாக்டர் ராமசாமி, நீங்க அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறீர்களா? 1 வருடம் ஆகிவிட்டது, எங்க குழந்தையை வந்து நீங்க கவனிக்க வேண்டும், இங்க இருக்கிற மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார். அந்த குழந்தையை பரிசோதனை செய்து அந்த குழந்தைக்கு வேண்டிய சிகிச்சை அளித்து 5 நாளில் அந்த குழந்தை குணமாக உடனே மிகப்பெரிய செல்வந்தர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டார்கள். என்னுடைய மருத்துவ தொகையை கொடுத்து விட்டார்கள். அப்போ அவர் கேட்டார்கள், மருத்துவ கொடுத்தா மட்டும் பத்தாது, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஆனா இந்த கோயம்புத்தூர் நகரத்தை 1967 பார்க்கும் போது குழந்தைகளுக்கு என்று ஒரு மருத்துவமனையே இல்லையே. அவர்கள் வந்து ஒரு பெரிய பிரசவம் ஆஸ்பத்திரி நடத்தி கொண்டு வந்தார்கள். இவ்வளவு குழந்தைகள் பிறக்கிறது, இதுக்குன்னு ஒரு மருத்துவமனை, ஒரு பச்சிளம் குழந்தை மருத்துவமனை இல்லையே என்று ஆதங்கப்பட்டேன். நீங்க அதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள். நான் செய்த, நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், நான் என்னுடைய மருத்துவ பணியை எந்த விதமான ஊதியம் என்று செய்கின்றேன் என்று சொன்னேன். அப்படி பிறந்ததுதான் பச்சிளம் குழந்தை மருத்துவர்கள் கோயம்புத்தூர்ல குப்சான ஆஸ்பத்திரி. இப்படி இந்த குழந்தை, அதாவது எப்பவுமே செல்வந்தர் குழந்தைகள் சுகமான உடனே ஊர் முழுவதும் உங்களுடைய பெயர் பரவிவிடும் இல்லையா? அப்பொழுது மற்ற நிறைய குழந்தைகள் வர ஆரம்பித்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இரவு 8 மணிக்கு மறுபடியும் ஒரு தொலைபேசி, ஒரு அம்மையார், அவர் சக மருத்துவர், பிரசவம் பார்க்கின்ற மருத்துவர், என்னை விட மூத்தவர். அவர் தொலைபேசியில் அழைக்கிறார், டாக்டர் ராமசாமி, 14 வருஷமாக எங்க வீட்டிலே குழந்தையே இல்லை. 14 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறார், அவனுக்கு 13 நாள் ஆச்சு, நீங்க வந்து பார்க்கணும். ஏன் என்று கேட்டேன். அந்த குழந்தைக்கு உயிர் இல்லையா இருக்குதா எனக்கு தெரியவில்லை, உடனடியாக வாருங்கள். நான் என்னுடைய வோக்ஸ்வேகன் காரை எடுத்துக்கொண்டு உடனடியாக ஓடினேன். 8 மணி. இந்த அளவுக்கு பிரகாசம் இல்லை. அப்பெல்லாம் அந்த இன்கேண்டசன் பல்பு தான் போட்டிருப்பா, ரொம்ப உயரமான இது. நான் குழந்தை பக்கத்துல போகின்ற பொழுதே அது உயிர் இருக்காத அளவுக்கு தான் இருந்தது. பக்கத்திலே போனால் குழந்தை மூச்சு கொஞ்சம் விட்டது, நாடி துடிப்பு 200 பக்கத்தில் இருந்தது. உடனே பிறந்த குழந்தைக்கு அவ்வளவு இருக்கப்படாது, இது எனத்தினால் ஏற்பட்டதுன்னு உடனே கணித்துக் கொண்டேன். அதுக்காக இசிஜி எடுக்க வேண்டிய, அமெரிக்காவுக்கு ஒரு இசிஜி கொண்டு வந்திருந்தேன். இசிஜி உடனே செஞ்சு அது தகுந்த சிகிச்சை செய்து 2 நாள் 3 நாள்லயே அந்த குழந்தை குணமடைஞ்சு இப்ப 50 வயசு பையனாக அமெரிக்காவில இயங்குகிறார்கள். அவங்களுக்கு மிகப்பெருந்த மகிழ்ச்சி. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, காசு பணம் பெரிதல்ல, நெஞ்சில கவலைதான் பெரிதலா. இதுதான் மருத்துவத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. அதாவது மருத்துவனுக்கு என்ன பவர் இருக்குன்னு கேட்பாங்க. மருத்துவனுக்கு எந்த பவரும் கிடையாது. அவனுக்கு ஜுடிஷியல் பவர் கிடையாது, மெஜிஸ்ட்ரியல் பவர் கிடையாது, மினிஸ்ட்ரியல் பவர் கிடையாது, போலீஸ் பவர் கிடையாது, ரெவென்யூ, எந்த விதமான பவரும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் இல்லாத பவர் அவனுக்கு இருக்கு, ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அந்த பவர் தான் ஹீலிங் பவர்னு சொன்னான். அந்த ஹீலிங் பவர் தான் என்னுடைய சொத்து, அந்த ஆண்டவன் கொடுத்த சொத்து. அண்ட் பயிற்சியினார் அந்த ஹீலிங் பவரை, அதாவது மக்களுக்கு நீங்க அர்ப்பணிப்போடு செய்தால் மிக 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 உயர்ந்த மகிழ்ச்சியோடு மட்டும் இல்லாமல் மருத்துவனுடைய நிலையை மருத்துவம் மிக உயர்ந்து விடுகிறது. இது 2வது. அது மறுபடியும், அதாவது இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே, நான் இன்னும் திருமணம் ஆகவில்லை, தனியாக ஒரு இளைஞனாக இருக்கின்றேன். இதுதான் எனக்கு சொத்து. ஒரு காலையிலே 10 மணிக்கு அகமதாபாத்தில் பிறந்த குழந்தை, 3 மாச குழந்தை, 3 நாளாக ரயிலே வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற பொழுது ஜுரம், கைகால் எடுத்துக் கொண்டுகிறது. பெற்றோர்கள் 10 மணிக்கு அந்த குழந்தையை கொண்டு வந்து என்னுடைய மேஜையிலே படுக்க வைத்து விட்டார்கள் ஒரு டாக்டர் மூலமாக. டாக்டர் ராமசாமி, இந்த குழந்தை மிக மோசமாக நிலையில் இருக்கிறது, நீங்க மருத்துவம் செய்யணும் என்று. அந்த குழந்தையை பார்த்த உடனே தெரிந்து கொண்டேன், அது பிரெயின் ஃபீவர், மெனிஞ்சைட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. நான் சொன்னேன், முழு முயற்சியோடு பயிற்சி செய்கிறேன், முழு முயற்சியோடு எவ்வளவு அறிவுக்கு அறிவியல் உட்பட்டபடி பயிற்சி செய்கின்றேன் என்று அந்த குழந்தைக்கு 1 மாச காலம் வைத்தியம் பண்ணி அந்த குழந்தை நன்றாகி ஹோம் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இப்ப ஆஸ்திரேலியா இருக்கு அந்த பொண்ணு. இந்த 3-4 குழந்தைகள் இப்படி குணமாக உடனே ராமசாமின்னு ஒரு டாக்டர் வந்திருக்கிறார்,
அவர் கைலாசம் உள்ள ஒரு டாக்டர் இருக்கு, அவர்கிட்ட போன குழந்தைகள் நல்லா நிறைய பேர் குழந்தைகளை கொண்டு வர ஆரம்பித்தார். அதாவது இதுதான் அந்த மருத்துவத்தினுடைய சிறப்பான இடம். இப்படி இருக்கின்ற பொழுது நிறைய குழந்தைகளை ஒரு பார்க்க வேண்டிய அவசியம், நேரம் போதவில்லை. இது மட்டும் இந்த காலகட்டத்திலே நான் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே கௌரவ உதவி பேராசிரியராக சேர்ந்தேன். அங்கே காலையில 8 மணிக்கு 7:30 மணிக்கு போனால் 1:30 மணி வரைக்கும் இருக்கணும். வாரத்துல 3 நாள் நான் போக வேண்டிய கௌரவ பேராசிரியர். ஊதியம் எனக்கு தேவைப்படவில்லை. அங்கே போன பொழுது தினம் கண்ணீர் வடிப்பேன். ஏன் கண்ணீர் வடிப்பேன் என்றால், காலையில 7:30 மணிக்கு போக வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திலே யாரையும் குறை சொல்வதாக நீங்க எண்ணிக்கொள்ளப்படாது. அரசு மருத்துவமனையோ அரசு குறை சொல்வதாக நடந்ததை சொல்லுகின்றேன். 7:30 மணிக்கு நான் செல்வேன். அங்க மருத்துவர்கள் 8-8:30 மணிக்கு தான் பல மருத்துவர்கள் வருவார்கள். வருவதும் அல்ல, சில பேர் கையெழுத்து போட்டு சென்று விடுவார்கள். அப்படி ஒரு காலகட்டம். அந்த குழந்தைகளுக்காக அமைந்த வார்டிலே போனால் 40 குழந்தைகள், அந்த 40 குழந்தைகளும் இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே நிறைய படுத்துக்கள். அதாவது அந்த நிறையை பார்த்து கண்ணீர் வெடித்துக் கொண்டே இருந்தேன். சில சமயத்திலே இந்த அமெரிக்காவுக்கு திரும்பி போல அந்த காலகட்டத்திலே நியூயார்க் சிட்டியில நான் 1965-68 மருத்துவம் செய்யறபோது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை, எல்லா வசதிகளும் இருந்தது. இதை பார்த்து மனம் உடைந்து இந்த குழந்தைகள் மருத்துவமனை, அதாவது குப்புசாமி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை ஏற்பட ஒரு முக்கியமான காரணம். இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு வேடிக்கையான, எனக்கு திருமணம் ஆயிட்டு, திருமணம் ஆனது பிறகு திருமணத்தன்று என்னுடைய மனைவி, இளம் வயது இளம் மனைவி மேலேதானே கண்டிருக்கும் இல்லையா, இயற்கை இல்லையா. என் மனைவியே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். மாலை நேரம் வரவேற்பு, ஒருவர் வருகின்றார். அவரும் அவர் துணைவியார் வருகின்றார்கள். அவருடைய 2 குழந்தைகளும் வருகின்றனர். அவரை அந்த அன்பளிப்பை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சிறிது இப்படி டாக்டர் ராமசாமி என்கிறார். என்ன என்று கேட்கின்றேன். என்னுடைய குழந்தைக்கு 103 ஜுரம் இருக்கிறது மருத்துவர், இப்பொழுது என்ன செய்வது என்று. நான் வரவேற்பிலே இருக்கிறேன். அவரிடம் சொன்னேன், இப்ப நான் திருமணம் செய்யாமல் வரவேற்பில் இல்லாமல் இருந்தால் உடனடியாக குழந்தை பார்த்து விடுவேன். இப்பொழுது என்னுடைய இளம் மனைவியை விட்டு உடனடியாக வர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றேன். அதனால இன்னொரு மருத்துவர் இருக்கிறார், அவர் பார்ப்பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். இது மட்டுமல்ல, என்னுடைய அதாவது இப்படி மருத்துவ இப்படி ஏற்படுகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு புற்றுநோயுள்ள குழந்தை, கொங்கு நாட்டிலே பிறந்த குழந்தை, கொங்கு நாடு தந்தையர்கள், பெரிய பண்ணையினுடைய உரிமையாளர்கள், செல்வம் உள்ளவர்கள், உடுமலைப்பேட்டை பக்கத்திலே அந்த குழந்தை முதல் முறையாக வைத்தியம் பண்ணுகின்ற பொழுது பூர்ணமாக குணமடைந்து விட்டார். புற்றுநோயில பூர்ணமாக குணமடைந்த பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. 2வது முறை அந்த வியாதி திரும்பி வந்த போது அவன் குணமடையவில்லை, இறந்து விட்டான். அவன் இறந்த போதிலும் பெற்றோர்கள் நாங்கள் அதாவது ஒரு அர்ப்பணிப்போடு மருத்துவம் செய்தனாலே ஒரு நாள் 25,000 ரூபாயை என்னுடைய மேஜை மேலே வைத்து விட்டார். இந்த 25,000 ரூபாயை எங்கள் குழந்தையோட ஞாபகார்த்தமாக ஏதோ ஒரு செய்யுங்கள் என்று அவனு சொன்னேன். எனக்குரிய தொகையெல்லாம் கொடுத்து விட்டீர்கள், இருந்து 25,000 எனக்கு சேர்ந்ததல்ல, 25,000 முறை கொடுத்து விட்டீர்களே, நான் என்ன செய்வது? நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த குழந்தையுடைய ஞாபகார்த்தமாக சொன்னார். அந்த காலகட்டத்திலே நான் ஃப்ரீ மேசனரி என்ற ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு ஃப்ரீ மேசனாக இருந்தேன். இந்த ஃப்ரீ மேசனரி அவருக்கு தெரியும், ராஜசேகர் அவர்களுக்கு தெரியும். ஒரு 13-14 நூற்றாண்டுகளிலே மன்னர்கள் கொடுங்கோலாட்சி ஐரோப்பாவில் நடந்து கொண்ட பொழுது அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் அந்த மன்னர்களிடத்துடைய தப்புவதற்காக அதாவது ரகசியமாக சந்திக்க ஆரம்பித்தார்கள். அந்த ரகசியமாக சந்தித்து அவர்களுக்குள்ள ஒரு விஞ்ஞான முறைகளை எல்லாம் பேசிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அமைப்பு, அந்த அமைப்பிலே அது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அமைப்பிலே நான் உறுப்பினராக இருந்தேன். அப்போ என்னன்னா அந்த காலகட்டத்திலே இந்த ஃப்ரீ மேசனரி ஆர்கனைசேஷன் மெம்பரா இருக்கிற போது சமுதாயத்திலே மிக மேல்படியிலே இருக்கிற பல பேருடைய தொடர்பு ஏற்படுகிறது. அதாவது நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பெரிய தொழில் அதிபர்கள், இவர்கள் எல்லாருடைய செல்வமெல்லாம் நிறைந்து இருக்கின்ற இடம், செல்வத்தோடு ஒரு சிந்தனையும் நிறைந்திருக்கிற இடம். அந்த இடத்திலே நான் ஒரு மெம்பரான பொழுது ஒரு நாள்
இப்ப நாங்க இருக்கிற இடம் ரேஸ்கோர்ஸ்ல 2 ஏக்கர் இடத்துல ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை சில ஃப்ரீமேசன்ஸ்க்கு ஏற்பட்டது. அப்போ என்னிடம் கேட்டார்கள், நாங்கள் ஏதாவது ஒண்ணு சமுதாயத்துக்கு செய்யணும்னு பிரியப்படுறோம், நீங்க என்ன செய்யணும்? நான் சொன்னேன், நான் குழந்தை மருத்துவர், குழந்தைகளுக்காக கோயம்புத்தூர்ல மருத்துவமனை என்று தனியார் பள்ளி எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த இடத்தை கொடுத்து கட்டிடம் கட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணா நான் கண்டிப்பாக என்னுடைய பணியை ஆக்குவேன்னு சொன்னேன். இது 32 வருஷத்துக்கு முன்னே. அப்படி ஏற்பட்டதான் இந்த மெசானிக் குழந்தைகள் மருத்துவமனை. இப்போ ஒரு 45,000 50,000 குழந்தைகள் பார்க்கணும். அப்போ கூட என்ன எழுதணும், அதாவது அந்த காலகட்டத்தில அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு சஞ்சி, அதாவது மருத்துவ பத்திரிகை, அதை நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் என்று சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையில ஒரு ஆசிரியர், பேராசிரியர் ஒன்று எழுதியிருந்தார். என்னுடைய மகன் இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கின்றான், அவன் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு இருப்பான் நினைக்கிறேன். அதாவது அந்த பேராசிரியர் என்ன எழுதியிருந்தால், ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை 2 வரிகளிலே எழுதினார். யாருக்கு வைத்தியம் பண்ணணும், யாரிடம் பொருள் கேட்கணும். அதாவது சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்து, சாக்ரட்டிஸ் அப்பப்போது நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுவார், கண்ணிலே குறைந்தால் அந்த கண் நல்ல கண்ணா, சீடன் சொல்லுவான் அது நல்ல கண் அல்ல. காதலே குறைந்தால் அந்த காது நல்ல காதா இல்லை செவிட்டு காது. இப்படியே கேட்டுக்கொண்டு வருவார். மருத்துவன் பணம் நோக்கி மருத்துவம் செய்தால் அது மருத்துவமா, அது குறையில்லையா? அவன் சீடன் சொல்லுவான் அது குறைதான் சொல்லுவான். அப்பவே சொன்னார் ஹீலர். அதாவது சமுதாயத்துல டீச்சர்ஸுக்கும் ப்ரீச்சர்ஸும் ஹீலர்ஸ்க்கு எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் சரி, அவர்கள் பொருளுக்காக அவர்களை யாரும் மதிப்பதில்லை, அவள் செய்த பணிகளுக்காக அவர்களை மதித்து நேரே வைத்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு டீச்சர்ஸ் அண்ட் ப்ரீச்சர்ஸ் அண்ட் ஹீலர்ஸ்னா அவங்க ஒரு ஹை பெடஸ்ட்ல வச்சு பார்க்க வேண்டிய காரணம் தான். இப்பொழுது இந்த பேராசிரியர் என்ன எழுதினார்னா, யூ ட்ரீட் எவ்ரிஒன் ஹூ நீட்ஸ் அட்டென்ஷன். எவரவருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களை எல்லாம் மனமாற வரவேற்று மருத்துவம் செய். ஒரே வார்த்தை. அவன் பணம் கொடுப்பானா, பணம் கொடுக்கமானா, செல்வந்தரா, செல்வந்தர் இல்லையா, கருப்பா, சிவப்பா, மஞ்சளா, மருத்துவனுக்கு அதெல்லாம் அப்பா மருத்துவ தர்மமே அல்ல. மருத்துவ தர்மம் நோய் நாடி, நோய் முதல் நாடி. நோயோடு ஒரு வருகின்ற பொழுது என்ன மாதிரி நோய் அவனை எவ்வளவு சீக்கிரமாக குணப்படுத்தி அவனை வீட்டுக்கு திருப்பி குடும்பத்தோடு சேர்க்கப்படும். அதுதான் என்னுடைய. அதனால ட்ரீட் எவ்ரிஒன் ஹூ நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். பட் மருத்துவம் செய்வதற்கும் காசு பணம் வேண்டும் இல்லையா? என் மனைவி அடிக்கடி சொல்லுவார், நீங்க இப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே, இது செய்வதற்கும் பணம் வேண்டும் அல்லவா என்று கேட்பார். வாஸ்தவம் தானே? அதனால அவர் என்ன சொன்னார், அக்செப்ட் பேமெண்ட் ஃப்ரம் தோஸ் ஹூ கேன் அப்படின்னு சொன்னார். யாராரு பொருள் கொடுப்பார்களோ அவர்களெல்லாம் வாங்கி கொள்ளுங்க. ஆனா மருத்துவம் யாராருக்கு தேவைப்படுகிறதோ அந்த ஒரு நோக்கு, அந்த ஒரு குறிக்கோள் தான், அது ஒரு லட்சியமா இருந்துச்சுன்னா இந்த மருத்துவமனை இந்த 32 வருஷமா நடத்தி கொண்டு வருகின்றோம். இது மெசானிக் குழந்தைகள் மருத்துவமனை. ஆக இன்னும் எவ்வளவு மணி நேரம் நான் பேசலாம் ராஜா அவர்களே? இன்னும் ஒரு 10 to 15 நிமிடம் பேசலாங்க. அதான் இப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு சுவாரஸ்யமான, அதாவது இந்த மருத்துவத்துல எனக்கு மருத்துவராக இருப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதாவது நான் பொருள் தேடி செல்லவில்லை. என்னுடைய குழந்தைகள் அவர்களாக படித்தார்கள், அவர்களாக மருத்துவன் ஆனார்கள். என்னுடைய மகன் அமெரிக்காவிலே அருமையான பணி செய்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய பெண் இங்கிலாந்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அதாவது எனக்கு நான் செல்வத்தை தேடி செல்லவே இல்லை. அந்த செல்வம் என்னை தேடி வந்தது. செல்வத்தை தேடி நான் செல்லவே இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுது, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி, அவருடைய 3-4 ஒரு அஜானுபா போலீஸ் அதிகாரி, மிக உயர்ந்த, மிக அழகான, மிக ஒரு ஹேண்ட்ஸம் ஆபீசர். அவருக்கு ஒரு குழந்தை, 4 வயசு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல். என்னிடம் கொண்டு வந்தார், மருத்துவம் செய்தேன், குழந்தை குணமாகிவிட்டார். ஆனா அவரு மருத்துவத்துக்காக தொகை கொடுக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் மருத்துவராக இருக்கின்றேன், என்னை விட நீங்க போலீஸ் ஆபீசராக 24 மணி நேரம் அங்கே எங்கு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், உங்களிடம் நான் மருத்துவ தொகை கேட்கப் போவதில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டேன். ஒரு சுமார் 2 வருடங்கள், 1 வருஷம் 2 வருடங்கள் கழித்து அக்டோபர் நவம்பர் மாசத்திலே கோவையிலே மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது, இடைவிடாத மழை.
திருமணமாகி எனக்கு 1 வருடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வோக்ஸ்வேகன் காரில் என்னுடைய மனைவி இடது பக்கம் அமர்ந்திருக்கிறார். நான் வண்டி ஓட்டு செல்லுகின்றேன். திடீரென்று நின்று விட்டது. ஒரு சினிமா தியேட்டருக்கு முன்னாடி நின்று விட்டது. முழங்கால் அளவு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. என் மனைவியிடம் சொன்னேன், அமைதியாக இரு, மழை நிக்கட்டும், நான் புறப்படலாம். 5-10 நிமிடத்திலே பின்னாண்டே ஒரு போலீஸ் ஒரு பைக் ஹெட்லைட்ஸோட ஆனோட ஒரு பைக் பின்னாண்ட வந்து கொண்டிருக்கிறது. அந்த பைக் என் கார் பின்னாடி நின்று விட்டது. நின்று விட்டோடனே எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பயம். நின்றது மட்டுமல்ல, அந்த கார்ல இருந்து ஆசான் இறங்கினார். இறங்கி அந்த காரை தள்ள ஆரம்பித்தார். எனக்கு அதை விட பயம். ஏன்னா அந்த காரை தள்ளி கொண்டு போகின்றாரே, என் மனைவியை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் அந்த காரை தள்ளி எங்கு தள்ளி 1 கிலோமீட்டர் தூரம் என்னுடைய கிளினிக் வரைக்கும் தள்ளி. அப்போ மழையும் நின்று விட்டது. நான் கண்ணாடி இறக்கினேன். மிக அஜானுவ ஆபீசர் எனக்கு நின்று இப்படி ஒரு சல்யூட் பண்ணார். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுது. என்ன எதுக்காக செய்தீர்கள்? ரொம்ப எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கிறது. அவர் சொன்னார், மருத்துவர், இங்கே என்னுடைய ஒரே பெண் குழந்தை, அந்த குழந்தை நிமோனியா காய்ச்சலுக்காக எந்த ஒரு ஊதியம் பெறாமல் 15 நாள் 21 நாள் வைத்தியம் பண்ணி அந்த குழந்தை இப்பொழுது கல்லூரியில் இருக்கிறாள். இப்படிப்பட்டதை நான் மறக்க முடியுமா? இந்த மருத்துவருக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா என்றார். என் கண்ணிலே நீர். அதுதான் மருத்துவத்துடைய பெருமை. அது மட்டுமல்ல, ஒரு நாள் எல்லாமே கொங்கு மக்கள் தான். ஒரு நாள் 10-11 மணிக்கு தாய் களை எடுக்க சென்றிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தையை வீட்டிலே விட்டு பச்சிளம் குழந்தை தாய்ப்பாலுக்காக ஞானசம்பந்தர் குழந்தை அழுத போது உமாபாரதி வந்து பால் கொடுத்தார்கள். அது ஒரு புராண கதை இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கிறது. இந்த குழந்தை பசி கழுகிறது யார்? பசி கழுது அம்மாவை தேடி வெளியே செல்லுகின்ற பொழுது அந்த சிவத்திலே மாட்டு சாணத்தை தட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த பசி அடங்காத குழந்தை இந்த மாட்டு சாணத்தை எடுத்து அவசரமாக சாப்பிடுகின்றது. சாப்பிடுகின்ற பொழுது நுரையீரலை சென்று விட்டார். நுரையீரலை சென்று விட்ட உடனே மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். அந்த களை எடுக்க சென்ற அம்மாவுடைய தோழி இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக 11 மணி இருக்கும். குழந்தை கொண்டு வந்து, டாக்டர், என் குழந்தைக்கு என்னோ ஆகிவிட்டது, ஏதாவது ஒன்று செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். எப்பவுமே மருத்துவருக்கு இப்ப தற்காலத்துல மருத்துவம் பத்தி பல குறைகள் இருந்தால் கூட, மருத்துவர்கள், நல்ல பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் ஒரு ஃபயர்மேன் மாதிரி, ஒரு குழந்தை ஒரு உடம்பு சரியில்லாமல் அவன் அறியாமல் உடனடியாக அவன் சென்று விடுவான். அந்த உத்வேகம் வந்துவிடும். அந்த குழந்தையை பரிசோதனை செஞ்சு பார்த்தபோது ஒரு பக்கம் நுரையீரலை, காற்றே இல்லை. அந்த சமயத்திலே என்னுடைய வயது உள்ளவர், ஆஸ்திரேலியாவில் மிக அற்புதமா பயிற்சி பெற்றவர், விஸ்வநாதன் சொல்வார்கள், காது மூக்கு தொண்டை டாக்டர் மருத்துவர். அவரிடம் சொன்னேன், இந்த குழந்தை ஏதோ ஒன்று நுரையீரலை சுவாச குழாய் இருக்கிறது, நீங்கள் உடனடியாக வர வேண்டும் என்று சொன்னேன். அவர் வந்தார். அதுக்குள்ள அந்த பிராங்கோஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு சாணத்தை எடுத்தோம். அந்த குழந்தை நன்றாகிவிட்டது. அந்த அம்மாள் மிக மிக மகிழ்ச்சி. ஒன்றுமில்லாதவர்கள், களை எடுக்கின்றவர்கள், ஒன்றுமில்லை. எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுக்கு தொகை வேண்டியதில்லை குழந்தைகள். அது மட்டுமல்ல, இன்னொரு நாள் மாலை நேரத்திலே, இது ராம்நகர்ல கொஞ்சம் படித்த குடும்பம், பொருளுள்ள குடும்பம், வசதி உள்ள குடும்பம். இந்த குழந்தை 4 மணிக்கு பள்ளியில இருந்து சக தோழிகளுடன் சேர்ந்து கையை ஒன்று சேர்த்து இந்த பிசா என்ற ஒரு சுத்தி விளையாடுவார்கள். அந்த சுத்தி விளையாடும் பொழுது ஒரு மயக்கம் ஏற்படும், ஒரு மயங்கின நிலை ஏற்படும். அந்த மயங்கின நிலையை குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக அதை வரவேற்று கொஞ்ச நேரம் இருப்பார்கள். இந்த குழந்தையும் அதே மாதிரி சுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது திடீர் என்று மூச்சு நின்று விட்டது. இரும ஆரம்பிச்சால் சக தோழிகள் அவள் பக்கத்தை படிக்க வைத்தார்கள். உயிர் இல்லை என்று நினைத்தார்கள். சிறிது நேரத்திலே அந்த குழந்தை இரும ஆரம்பிச்சால் நிறம மாறிச்சு. பக்கத்து மருத்துவமனை கொண்டு வந்தார்கள். ஆஸ்மா என்று டயக்னோஸ் பண்ணி ஒரு மணி நேரம் குழந்தை குணமாகவில்லை. அந்த சமயத்தில் தான் எனக்கு தொலைபேசி வந்தது. இந்த குழந்தை இவ்வாறு இருக்கின்றது. நான் சென்றேன். குழந்தை கருநீல வண்ண கண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா, நீல நிறம். அது கருநீல வண்ண கண்ணனை தொலைக்காட்சியை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சிவப்பு நிறத்திலே, நம்ம உதடுகளும் எல்லாமே சிவப்பு நிறத்திலே இருக்கணும். ஹீமோகுளோபின் நல்ல முறையில் இருக்கிறது. இது நீளமாக இருந்தது.
இருதய துடிப்பு 60 தான் இருந்தது. எனக்கு தெரியும் 2-3 நிமிடங்கள் அந்த குழந்தை இருதயம் நின்று விடும் என்று எனக்கு தெரியும். உடனடியாக என்னிடம் அந்த கருவியை எடுத்து பிராணவாயு செலுத்தி இருதய துடிப்பை 100க்கு கொண்டு வந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு போன் பண்ணேன். தொலைபேசியில கூப்பிட்டேன். என்ன ஏது என்று கேட்காது உடனே வரணும். அவர் உடனே வந்தார். இன்னொருத்தரும் மயக்கமா இருந்தார். என்ன என்று கேட்காதே உடனே வரும் என்று சொன்னா அவரும் வந்தார். சுமார் 8:30-9 மணிக்கு இருக்கும். அந்த குழந்தையை மேலே எடுத்து சென்று அந்த பிராங்காஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு அதை எடுக்கிற போது ஒரு புளியங்கொட்டை, இவ்வளவு பெரிய புளியங்கொட்டை, வீங்கிற புளியங்கொட்டை எடுத்தோம். நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது 12:30 மணி. என்னுடைய மனைவி கேட்கிறார், என்ன உங்க முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது, இந்த மாதிரி பிரகாசத்தை நான் பார்த்ததே இல்லையே. நான் சொன்னேன், முகம் பிரகாசமா இருக்கிறது காரணம் ஒரு உயிருக்கு மன்றாடி இருந்த குழந்தையை சக மருத்துவனோட உதவியோடு அந்த குழந்தையை நன்றாக பண்ணோம். அதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி தான் எனக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது. இப்படி பல, அதாவது இன்னும் ஒன்று சொல்ல முடியும். எல்லாமே அதாவது இன்னொரு குழந்தை, ரொம்ப அழகான குழந்தை, அற்புதமான குழந்தை. அதாவது முருகன் என்றாலும் குழந்தை என்றாலும் ஒண்ணுதானே. அழகு என்றாலும் முருகன் என்றாலும் திருவிக்கா சொல்லுவார், திருவிக்கெல்லாம் அவர் எழுதுவார், முருகன் என்றாலும் அழகு என்றாலும் குழந்தை என்றாலும் ஒன்று தோறாலும் குமரக்கிழவன் தான் சொல்லுவாங்க. ஆனா அழகு குழந்தை இளமை, அப்படி அற்புதமான குழந்தை. குழந்தையுடைய செதுக்கிலே தெய்வத்தை காணணும்னு சொல்றாங்க. அப்படி அற்புதமான குழந்தை. அந்த குழந்தையை பாட்டி கொண்டு வரார்கள். அந்த குழந்தை மடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்க்க திவ்யமாக இருக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தை அப்பொழுது சத்தம் செய்கிறது. அந்த பாட்டியிடம் கேட்கின்றேன், எவ்வளவு நாளாக? 1 மாசமாக. எதற்காக எனக்கு தெரியாத மருத்துவம் ஏதோ சத்தம் செய்து கொண்டிருக்குது. பக்கத்து மருத்துவம் ஊசி போடணும்னு சொன்னார்கள். ஊசி வேண்டாம் என் குழந்தைக்கு என்று உங்ககிட்ட கொண்டு வந்தேன் என்று. அந்த குழந்தை பரிசோதனை பார்த்த பொழுது, அதாவது சுவாச குழாய்க்கு பின்னாடி உணவு குழாயிலே ஒரு சின்ன அடைப்பு. அதை எடுத்து விட்டோம். குழந்தை நன்றாக விட்டோம். அவர்களும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். இந்த எடுத்ததை ஒரு போட்டோகிராஃப் எடுத்து வச்சார்கள். 1 மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தது. அம்மா, இதை பார்த்தா முட்டையனுடைய ஓடு மாறி இருக்கிறதே, என்ன சமாச்சாரம்? உங்க வீட்டுல ஏதாவது கோழிகள் முட்டைகள் இருக்கிறதா என்று கேட்டேன். நமஸ்காரம். இல்லைங்க மருத்துவர், இல்லைங்க, எங்க வீட்டுல காலையில நாங்க எல்லாரும் மொத்தத்துக்கு வருவோம். தோட்டத்துல மழை பெஞ்ச காலத்துல நிறைய நத்தைகள் ஊறிக்கொண்டிருக்கும். நம்ம சொல்லுவாங்க இளம்பனிக்காலம், முன்பு அதாவது இளவேனில் 6 விதமா பிரிக்கிறோம் இல்லையா? வெளிநாட்டுகள்ல நம்ம 4 விதமா, நம்ம அப்படி இல்லை. நம்ம தமிழ்ல 2 மாசத்துக்கு ஒரு இல்லையா, முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிக்காலம், இப்படி 6 விதமா பிரிப்பாங்க. அந்த காலை நேரத்திலேயே அந்த பனி நத்தைகள் நிறைய ஊறிக்கொள்ள. என் பேரனுக்கு நத்தகை மேல் அளவு கிடந்த விரியுமா. என்னமான எந்த நத்தையா இருந்தாலும் சாப்பிட்டு விடுவார். அது உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்திருந்தாலும் சரி. அப்படி ஒரு நாள் சாப்பிடுற பொழுது எனக்கு மூச்சு கஷ்டப்படுறேன் பார்த்தேன் என்று சொன்னார். இப்படி அந்த நத்தை இப்படி இதெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், மருத்துவ பணி மிக உயர்ந்த பணி. மருத்துவ பணியில் இருக்க சக்தி மிக உயர்ந்த சக்தி. மருத்துவ பணியிலே அதாவது பிணியோடு வருபவர்களுக்கு உள்ளார்த்தமாக அந்த பணி செய்தால் அதுல கிடைக்கின்ற மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஆனந்தம். ஆண்டவன் மருத்துவர் ஒருவருக்குத்தான் அதை கொடுத்திருக்கின்றான். மற்றவர்கள் தான் ஆனந்தம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை நான் அடிக்கடி மகிழ்ச்சியிலே கிடைத்தவன் நான். இது மட்டுமல்லாமல், அதாவது மருத்துவம் செய்வது மட்டும் மருத்துவனுடைய கடமையாக இருக்கப்படாது. சில சமயத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். பெரும் செல்வந்தர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதாவது அவர்களெல்லாம் கொஞ்சம் ஒரு மருத்துவர் மேலே முன்கூட்டியே பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி எல்லாம் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலை வரும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை எவ்வாறு கையாளுவது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த காலத்துல ஆப்பிரிக்காவில கிறிஸ்டியன் மிஷனரியாக ஒரு டாக்டர் சென்றிருந்தார். அவர் பேர் லிவிங்ஸ்டன். அந்த காலகட்டத்திலே ஜெர்மனியில பிஸ்மார்க் தான் எம்பரர். அந்த பிஸ்மார்க்கு ஒரு தீராத தொந்தரவு, யாராலையும் அவர் குணப்படுத்த முடியவில்லை. இந்த லிவிங்ஸ்டன் டாக்டர் வந்தால்தான் ஓரளவுக்கு சரிப்படும் என்று அவரை வரவழைக்கிறார்கள். அவரும் ஜெர்மனியில் பிறந்தவர் தான். இங்க ஆப்பிரிக்காவில் மிஷனரியா ஒர்க் பண்றாரு. அங்க போன போது
அந்த எம்பரருடைய உதவியாளர் சொல்கிறார், இவர் எம்பரர், எம்பரருக்கு எந்த காரணத்தை கொண்டு கேள்விகள் கேட்கப்படாத மருத்துவரை என்று சொல்லி அனுப்புகிறார். இவர் மருத்துவருக்கு தர்ம சங்கடமான நிலை. கேள்வி கேட்காமல் என்னதென்று தெரியாமல் எப்படி மருத்துவம் புரியுது? மிக மிக கடினம், மிக மிக கடினம். ஆனால் இவர் எம்பரரா இருக்க அவருடைய பிரஜை. அப்ப எம்பரர் பிஸ்மார்க் சொல்ல, நீ என்னுடைய பிரஜை, நீ என்னை கேள்வி கேட்கப்படாது என்று சொல்கிறார். அப்போ லிவிங்ஸ்டன் என்ன ஒரு சாமர்த்தியமான பதில் சொல்றார். அவர் சொன்னார், எஸ் மை லார்ட், ஐ அக்ரி டு யுவர் கண்டிஷன், provided you take me as a veterinary doctor. If you take me as a veterinary doctor, I will not ask you any question. உடனே பிஸ்மார்க் புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார். எவ்வளவு கேள்விகள் கேளுங்கள் டாக்டர், நான் சொல்லுகிறேன். இப்படி இக்கட்டான சூழ்நிலைகளும் மருத்துவர்களுக்கு ஏற்படுவது உண்டு என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். இப்ப சமீப காலத்திலே, அதாவது ஒளிமயமான எதிர்காலம், ரொம்ப அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஒளிமயமான எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறமான ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. ஒளிமயமான எதிர்காலம். துரதிருஷ்டமாக டிசம்பர் கடைசி வாரத்திலிருந்து இன்று வரை உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் கிருமி நம்மளை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. உள்ளத்திலே, உடலிலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே இக்கட்டான சூழ்நிலைகள் நிறைய ஆகிக்கொண்டே இருக்கின்றன. இந்த கொரோனா கிருமியானது, கொரோனா வைரஸ் கிருமி கண்ணால பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் பார்க்கணும். வட்ட வடிவமாவோ கொஞ்சம் மாறுபட்ட இருக்கும். அதுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம சுவாச குழாயில் இருக்கின்ற அந்த செல், அதில் பதிந்தால் அது பல மடங்கு பெருக்கெடுக்கும் ஹியூமன் செல். அதுக்கு யாராயிருந்தால், அதாவது மனிதன் என்று ஒருவன் இருந்தால் போதுமானது, மனிதன் என்று ஒருவன் இருந்தால் போதுமானது. இப்படிப்பட்ட உலகம் முழுவதும் நீங்க எல்லோரும் படித்தவர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள், சிந்தனையாளர்கள், திறமை பெற்றவர்கள். நான் அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது என் மனதுக்கு படுகின்றது என்றால், ஊடகங்களும் பத்திரிகைகளும் மிகைப்படுத்தி விட்டார். காலையிலிருந்து இரவு வரை இதையே பார்த்து மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டு விட்டது. வியாதியினுடைய கடுமை எந்த விதத்தையும் குறைக்கவும் ஒரு மிகப்படுத்திய ஒரு செய்திகள். அது மட்டும் இல்லாமல், அதாவது பாரதியார் சொன்னார் அந்த காலத்திலேயே 1930 அதாவது வேடனை காடனை தேடாதே, அறிவுள்ள தேவனை தேடு என்று சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு ஒன்றும் புலப்படாத போது தெய்வத்தின் மேல் நம்ம ஒரு பழி போட்டுருவோம். அது தெய்வத்தினுடைய, அதாவது விதின்னு சொல்லுவாங்க. அந்த விதி என்கிறதுக்கு கம்பராமாயணத்துல ஒரு அருமையான பாட்டு உண்டு, விதி. ஆனா விதியை மதியால் வரலாம். அதாவது நதியின் பிழை என்று நறும்புனல் என்மை, இது விதியின் பிழை என்று ஒரு பாட்டு வரும். நதியிலே நீர் இல்லாத உன்னுடைய குற்றம் அல்லப்பா, இது விதியினுடைய பிழை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எல்லாருமே விதியினுடைய பிழை ஆண்டவனுடைய, அப்படி அல்ல. அதாவது கிரேக்க தேசத்திலே இருந்தவர்கள் தான் இந்த இன்டலெக்சுவல் கியூரியாசிட்டி. எது ஒன்று நடந்தாலும் ஏன், எதற்காக, எவ்வாறு, அப்படி கேள்விகள் கேட்டு கேட்டு இப்போதான் மாடர்ன் மெடிசன் சொல்றது, இட் இஸ் a product of intellect, it's a product of intellectual curiosity, it's a product of science. அதனால பாரதியார் சொன்னது ரொம்ப அற்புதம். காடனை மாடனை அறிவுள்ள தேவனை தேடுன்னு சொன்னார். அதனால அறிவுள்ள தேவனை தேடு என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது கொரோனாவை நம்ம தடுக்க வேண்டும் என்றால், அதாவது இந்த லாக்டவுன் பண்ணி, எனக்கு அதாவது நான் ஒரு பப்ளிக் ஹெல்த் சயின்டிஸ்ட் அல்ல, எப்படிமே சொல்ல, வைரஸ் அல்ல, இருந்த பொழுதிலும் மருத்துவன் என்கிற முறையிலே பார்க்கின்ற பொழுது 90% மக்கள், உலகத்திற்கு 90% மக்கள் முகக்கவசம் அணிந்தார்களே ஆனால், 6 அடி தூரம் விட்டு நின்றார்களே ஆனால், கைகளை கழுவி கொண்டார்களே ஆனால், அத்தியாவசியம் ஏற்பட்டவருடைய முகத்திலே விரல்களை கொண்டு செல்லாமல் இருந்தார்கள் ஆனால், இந்த கொரோனா வைரஸ் பரவுவதை கண்டிப்பாக தடுக்க முடியும். இதுதான் விஞ்ஞானம் சொல்றது. இது விஞ்ஞானம், இது மெய்ஞானம், இதுதான் சொல்றது. ஆனால் இதை கடைபிடிப்பதற்கு 90 நாட்கள் முடியாத நிலை, முக்கியமாக இந்தியாவில் முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அவரை குறை சொல்வதற்கில்லை. தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜெகத்தனை அழைத்திருவோம் பாரதியார் சொன்னா இல்லையா? இந்தியா சுதந்திரம் பற்றி எவ்வளவு நாள் ஆச்சு. தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜெகத்தனை அழைத்திருவோம் எவ்வளவு ஆவேசமா படித்தார் கவிஞர். இப்ப நம்ம நகரங்கள் எல்லாம் பார்த்தால் அங்கங்கே குடிசைகளும்
ஸ்லம்னு சொல்றாங்க இல்லையா, இந்த குடிசைகள் எவ்வாறு வந்தன? இந்த குடிசைகள் வந்து ஒவ்வொரு குடிசையிலும் 5 பேர் 6 பேர் இருக்கிறார்கள். எப்படி விஞ்ஞான முறைப்படி அவர்கள் 6 அடி தூரம் இருக்க முடியும்? எப்படி முகக்கவசம் அணிய முடியும்? எப்படி கைகளை கழுவ முடியும்? எங்கே சோப்பு இருக்கின்றது? முடியாத காரியம் இல்லையா? இது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல், வருமானத்தையும் இல்லாமல் செஞ்சால் அது அதை விட கடினம். அதனால இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒளிமயமான எதிர்காலம் வேண்டும், கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பா நமக்கு வரும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது அப்படி ஆனா விஞ்ஞான முறைப்படி மக்கள் அனைவரும் நடந்தால்தான் ஒளிமயமான எதிர்காலம் வர வேண்டும். ஆனா குழந்தை மருத்துவராக இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றி 2 வார்த்தைகள் சொல்லுகின்றேன். குன்றுதோறும் குமரக்கடவுள் சொன்னா குழந்தை என்றாலும் அழகு என்றாலும், எனக்கு ஒரு பேத்தி இருக்கின்றார். அந்த பேத்தி பிறந்த போது அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்தால் என் மகிழ்ச்சி, அதாவது எனக்கு எந்த விதமான துயரம் சோர்வு அத்தனையும் நீங்கிவிடும். என் பேரனையோ பேத்தியோ பார்த்தால் அவ்வளவும் நீங்கிவிடும். என் பேரன் பேத்தி என்ற சொல்றது குழந்தையினுடைய முகம் இறைவனுடைய முகமாக காணிக்கிறது. குழந்தையினுடைய மகள், அதான் யாழினீது குழலில் மீது மன்ற மக்கள் மகளிர் சொல் கேடாத ரொம்ப அற்புதமா இருக்கும். குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் யார் சொல்லுவாங்க? குழந்தைகள் இல்லாதான் குழல் இனிது யாழ் இனிது. ஆனா மழலைச்சல் கூட்டு மகிழ்ந்த மக்கள் அந்த மழலை சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா என்னுடைய கருத்து வேறு. தவசு செய்துதான் குழந்தைகள் பெற வேண்டும். தன்னிச்சையாக குழந்தைகள் பிறக்கப்படாது. இந்த இந்தியாவில் வந்து இந்த அதாவது 130 மில்லியன் ஜனங்கள் எங்க இந்த நாடு தாங்கும்? எங்க தாங்கும்? மக்கள் வந்து அறிவு, கல்வி அறிவு, கைத்திறமை, சிந்தனை உள்ளவங்க தான் அந்த நாடு. கல்வி அறிவு இல்லாம கையில திறமை இல்லாமல் இருந்தால் அந்த நாடு சுமை. நல்ல குழந்தை பிறக்கின்ற பொழுது தவம் பெற்று குழந்தை வேண்டும் என்று, அப்பொழுதுதான் குழந்தை பிறக்க வேண்டும். தன்னிச்சையாக குழந்தை பிறக்கவே விடாது. 2வது கருத்து, அதாவது இங்கிலாந்திலே சுமார் 200-300 வருஷம் முன்னே மால்தஸ் என்று ஒரு இருந்தார். அவர் அந்த காலகட்டத்திலேயே அவர் சொன்னார், யாராவது குழந்தை பெற்றால் அவனுக்கு கல்வி அறிவோ வேலையோ இல்லாமல் இருந்தால் அவனை சிறையிலே போட்டு விடுவார் சொன்னார். சிறையிலே போட்டு விடுவார். ஏன்னா இங்கிலாந்து சின்ன பிரதேசம், சுத்தி கடல். இந்த நாடு மக்கள் தொகை இது 200 வருஷத்துக்கு முன்னே மால்தஸ் படித்திருப்பீர்கள். அதை வந்து அவர் சொன்னார். அதனால மக்கள் தொகை அப்பவே அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு பெற்றோர்களாக இருக்கவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. கல்வி அறிவு இருக்கணும், ஓரளவுக்கு பொருள் வசதி இருக்கணும், அதை விட முக்கியமானது வேல்யூஸ் இருக்கணும். கல்வி அறிவும் பொருளும் வேல்யூஸும் இல்லை என்றால் அவர் பெற்றோர்களாக ஆகப்படாது. இந்த 3 இருந்தால் தான் குழந்தைகளை பெற்று அவர்கள் வளர்த்த வேண்டும் என்பது குழந்தை மருத்துவனாக அசையாத நம்பிக்கை. அது மட்டுமல்ல, என்னுடைய பங்கு குழந்தையை வளர்த்ததிலே 4 பங்கு. அதாவது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த குழந்தையை பரிசோதனை செய்து அதுக்கு மருத்துவம் செய்து வீட்டுக்கு அனுப்பும். அது பத்தாது, அது மட்டும் பத்தாது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள். அமெரிக்காவில் வந்து அப்பொழுது பத்திரிகை, ஒரு மருத்துவ சஞ்சிகை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன ஒரு சஞ்சிகையை படித்தேன். அவர் சொன்னார், ஒரு குழந்தையானது ஒரு யூஸ்ஃபுல் சிட்டிசன்ஸ், ஒரு நாட்டுல வந்து நல்ல குடிமகனாக மாற வேண்டும் என்றால் 4 பேருக்கு பொறுப்பு அமைந்திருக்குது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் அண்ட் மருத்துவர்கள். 4 பேர் சேர்ந்துதான் அந்த குழந்தையை கொண்டு போகணும். அது மட்டுமல்ல, இருக்கிற உயிருள்ள ஜீவன்கள் எல்லாத்தையும் 18 வருஷம் கழித்துத்தான் அந்த குழந்தையானது ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ செய்ய வேண்டாம். 18 வருஷம் பயிற்சி பெறுகின்ற பருவம் வேற எந்த இனத்தும் கிடையாது. 18 வருஷம் பயிற்சி, கல்வி அறிவு, திறமை பெற்றுத்தான் நம்ம சமுதாயத்துக்கு 18 வருஷம். இதெல்லாம் அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இந்த குழந்தைகளுக்கு. அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் எவ்வளவு அதாவது வேலை மீதியா இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய நேரம் செலவு குழந்தைகளோட நேரம் கழிக்க வேண்டும். இப்பொழுது என்னன்னா, இப்பொழுது ஒரு உபகரணங்கள், அதாவது என்னுடைய துணைவியார் இருக்கார், நான் இருக்கின்றேன், 20-70 வயசுக்கு மேலே தாண்டியவர்கள். எழுந்து நடப்பது கஷ்டமா இருக்கலாம். அவர் என்னை அடுத்த அறையில இருந்து செல்போன் தான் கூப்பிடுவார், நாங்க செல்போன் தான் பேசுவோம். இன்னைக்கு இந்த மொபைல் போன்ஸ் எல்லாம் வந்த பிறகு மனிதனுக்கு மனித முகம் கொடுத்து, மனிதனுக்கு ஒன்று சேர்ந்து
மனிதனுடைய ஒரு அந்த அதாவது அந்த பழகம் எல்லாமே ஒரு இந்த மாதிரி ஒரு கருவிகளிலே போறது மிக தப்பு. அளவு கிடந்த நேரத்தை அதில் செலவழிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிலது குழந்தைகள் வந்து சிலது நோன்னு சொன்னா நோ தான். அதுல இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. புகை பிடிக்க கூடாதுன்னா புகை பிடிக்க கூடாதான், மது அருந்தக்கூடாதுன்னா மது அருந்தக்கூடாதுதான், 20 வயசு வரை திருமணம் செய்யப்படாதா திருமணம் செய்யப்படாதான். இதுல எல்லாம் இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. அதனால இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் உங்களிடம் பகிர்ந்து ஒரு பெரிய எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். இந்த வாய்ப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சண்முகம் அவர்கள் பேசுமாறு அழைத்தார்கள். இடையிலே சிறிது தயங்கினேன். இருந்த பொழுதும் தயக்கத்தை காரணத்தையும் சொன்னேன். என இளைய தலைமுறை நீங்க ஷேக்ஸ்பியருடைய 7 இதுல 4வது 3வது 4வது இருக்கின்றீர்கள், நான் 7வது இருக்கின்றேன். அதனால 30 வருஷ இடைவெளி இருக்கின்றது. என்னுடைய அருவமுறை தான் பகிர்ந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தை பற்றி நான் அதிகமாக சிந்திக்கவோ பேசவோ முடியாது. ஒளிமயமான எதிர்காலம் வேண்டும் என்று நாவுக்கரசர் வாசகர் சொன்னார்கள். ஒளிமயமாக நமக்கு எல்லாத்துக்கும் உண்டு, நம்ம குழந்தைகளுக்கு உண்டு என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. கேள்வி கணைகள் 1000 கணைகள் வந்துள்ளன. அடுக்கடுக்கான கேள்விகள் இன்றைய சிறப்பு பேச்சாளரிடம் வந்துள்ளது. முக்கியமான ஒரு கேள்விக்கு நான் கேட்கலான்னு எண்ணி இருந்த பொழுது நீங்களே அதற்குண்டான பதிலை தெரிவித்து விட்டீர்கள். பட் இருந்தாலும் கேள்வி கேட்டவர் இன்னும் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக ஒளிமயமான எதிர்காலம் என்று ஒரு டைட்டில் கொடுத்துட்டு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு நான் தொழிலை பத்தி இருக்கும்னு நினைச்சிட்டு வந்த பொழுது குழந்தைகளை பற்றி பேசியிருக்கீங்க. அந்த தலைப்பை பேசும் பொழுதும் எனக்கு புரியல. பட் தலைப்பு இப்ப முடியும் பொழுது எனக்கு 2வது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்க. ஒளிமயமான எதிர்காலம் நம்ம குழந்தைகள் நன்றாக இருந்தால்தான் நம் தொழிலை கத்துக்கொள்ள, தொழிலை மேம்படுத்தி வெற்றி பெற முடியும். நம் குழந்தைகள் நன்றாக இருந்தால் நம் தொழிலிலும் சந்தோஷம் இருக்குங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருக்காருங்க. அதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோங்க. ஒளிமயமான குழந்தைகள், அதாவது நான் முதல்ல சொன்னீங்க 21 பெண்ணுக்கு 21 வயசு வேணும் திருமணம் செய்வதற்கு. திருமணம் செய்து அவர்கள் கர்ப்பமுற்றால் கண்டிப்பாக இந்த ப்ரீநேட்டல் கேர் என்று சொல்லுவார்கள். அதை கண்டிப்பாக அவர்கள் அது 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே பிரசவம் மருத்துவமனைகளிலே தான் இருக்க வேண்டும். அதுதான் சேஃப்டி. அப்படி மருத்துவமனைகள் பிறந்த குழந்தை திருமானந்தபாரி அந்த காலத்தில் சொல்லுவார், குழந்தை அழுத பொழுது எல்லோரும் சிரிப்பார். மகிழ்ச்சி வாழ்க்கையிலே அழுகை மகிழ்ச்சி கொண்டு வர நேரம் ஒண்ணுதான். ஒருத்தர் அழுதால் மற்றவர் மகிழ்ச்சி ஏற்படுறது வேற எப்பவுமே இல்லை. குழந்தை கணீர்னு அழுதால் அந்த குழந்தை நல்லா இருக்கு, எல்லாரும் சந்தோஷப்படுவார். குழந்தை அழுலைன்னா எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த குழந்தை பிரசவ மருத்துவமனைகள் தான் இருக்கணும். அதை விட முக்கியமானது இந்த காடனை மூடனை வேடனை சொல்ல மறந்துட்டேன். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 16 வயசு வரைக்கும் பல விதமான வியாதிகளை தடுப்பதற்கு இன்னைக்கு மருந்துகள் இருக்கின்றன. அதை வேக்சின் சொல்லுவாங்க. துரதிருஷ்டவசமாக சில இடங்களிலே, சில பத்திரிகைகளிலே, சில மக்கள் இந்த வேக்சின்ஸ்னால நமக்கு தீமை ஏற்படுது என்கிற ஒரு தவறான கருத்தை சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதாவது மிகப்பெரிய தப்பு, அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு கருத்து. அதாவது முதல்ல ஜென்னர் தான் ஸ்மால் பாக்ஸ்க்கு கண்டுபிடித்தார். கவு பாக்ஸை கொடுத்து ஸ்மால் பாக்ஸ். அதுக்கப்புறம் 100 வருடங்களுக்கு பாரிஸ்ல லூயி பாஸ்டர் வெறிநாய் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பல வேக்சின்ஸ். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த பலவிதமான நோய்களை வேக்சின் மூலம் தடுக்க முடியும். வேக்சினேஷன் கம்பல்சரி. என்னை கேட்டா 6 வயசுல பள்ளிக்கூடம் சேர்ற போதும் மறுபடி கல்லூரி சேர்ற பொழுதும் அந்த வேக்சினேஷன் கார்டு இருந்தா தான் ஜாதகத்தை விட வேக்சினேஷன் கார்டு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த வேக்சினேஷன் கண்டிப்பா செய்யும். அது வேக்சினேஷன் கண்டிப்பா செய்யும். அது மட்டும் இல்ல, குழந்தை பருவங்கிறது அது என்னன்னா ஒரு குழந்தை ஷேக்ஸ்பியர் 7ஆ பிரிச்சார். ஆனா மருத்துவர்களாக நாங்கள் குழந்தை 5ஆ பிரிக்கிறோம். விரல் 5, குழந்தை பருவமும் 5. பிறந்த குழந்தைய 24 குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். 1 வயசு குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். 5 வயசு உள்ள வரைக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த 5 வயசுல இருந்து பருவம் வர வரைக்கும் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த பருவம் வந்த பிறகு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஏன் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம்னா, இந்த குழந்தைகள் அந்த ஒவ்வொரு வயசுலையும் அந்த குழந்தைகள் உடல்நிலை, உள்ளநிலை, மனநிலை எல்லாமே மாறுபட்டு இருக்கு. அதுக்கு தகுந்தபடி குழந்தைகளை அணுக வேண்டியிருக்கு. அதுவும் முக்கியம். அது மட்டும் இல்லை, குழந்தை வளர வளர
அந்த குழந்தையோட பெற்றோர்கள் இருக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப கடினமான காரியம். இன்னைக்கு என்ன சொல்ல, பெற்றோர்கள் இருக்கணும். பெற்றோர்கள் இருந்து அந்த குழந்தைய அதனுடைய நேரத்தை செலவழிக்கணும், ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை வளர போது அது அதாவது வந்து விஞ்ஞான முறைப்படி சொன்னதுன்னா 18 வயசோட குழந்தை பருவம். உடல் முதிர்ச்சி 18 வயசு, ஆனா உள்ள முதிர்ச்சி, அறிவு உணர்ச்சி, உணர்வு முதிர்ச்சி இதெல்லாம் எப்ப வருதுன்னு சொன்னீங்கன்னா 22, 23 வயசு தான் வருது. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நமது மூளையிலே 2 பிரிவு. அதாவது பிளஷர் சீக்கிங், அதை எப்பொழுதுமே இன்பமாக இருக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு பகுதி இருக்கு. அது அந்த பகுதி அப்பப்பொழுது இன்னொரு பகுதி சொல்லுது, கொஞ்சம் பொறுத்து போ, கொஞ்சம் பொறுத்து போ, நிதானம், பொறுத்து போ, நல்லதல்ல, போஸ்ட்போன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கிற பகுதியும் இருக்கு. ஒரு இளைஞன் வந்து 18 வயசு, அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துறீங்க. அந்த பைக்கில அவன் வந்து அவன் அதாவது அளவு கடந்த சந்தோஷத்தோட, அளவு கடந்த வேகத்தோட எதையும் நினைக்காம போறான். அது பிளஷர் சீக்கிங். அல்லது ஒரு சிகரெட் இருக்கு, அல்லது கஞ்சா இருக்கு, அது பிளஷர் சீக்கிங் இல்லையா? அந்த மாதிரி அதனுடைய அதனால விளைவுகளை நினைக்காம அதை அவன் செய்யற போது இந்த பகுதி சொல்லுது, போகாதே, விபத்து ஏற்படும், உயிர் போய்விடும், போகாதே, இதுக்கு அடிமையாகி விடுவாய், போகாதே, புகை விழிக்காதே, அடிக்கி இப்படி சொல்லு. இதனால இது பேலன்ஸ். அதனாலதான் சில பேர் இப்போ வந்து சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 23, 24 நீங்களே நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோம்னா 23, 24, 25 வயசுல தான் நமக்கு வந்து ஒரு 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 டெசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. ஒரு நல்ல முறையில டெசிஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி தான் இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங். சரிங்களா? இதுகளே நம்ம. அது மட்டும் இல்லாம எங்க மருத்துவமனையில குழந்தைகளுக்கு ஏற்படுற தொந்தரவுகளை பட்டியலிட்டு, தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் பட்டியலிட்டு எல்லா பெற்றோர்களும் கொடுத்துருக்கோம். எந்தெந்த மாதிரி தொந்தரவு கேட்டா உடனடியா மருத்துவமனைக்கு அணுகணும். இப்ப தற்காலத்துல வந்து ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பெற்றோர் நினைத்தா உடனே ஆண்ட்ராய்டு போன் மூலமாவோ மற்றவங்க உடனே போட்டோ எடுத்து உடனே மருத்துவருக்கு அனுப்ப முடியும். அந்த மருத்துவர் அதை பார்க்க முடியும், என்னன்னு சொல்ல முடியும், உடனே பேச முடியும். இன்னைக்கு வந்து முன்பால நீங்க வந்து மருத்துவமனையில போய் கூட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில குழந்தைக்கு ஏற்படுறத நீங்க போட்டோ எடுத்து உடனே அனுப்ப முடியும். உடனே எனக்கு அனுப்பிச்சு உடனே பார்த்து நான் சொல்ல முடியும். தெளிவான ஒரு பதில் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறீங்க. நிறைய கேள்விகள் வந்ததுனால கேள்வி கணைகளை வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு போல நான் கேட்கலான்னு இருக்கேங்க. இந்த கொரோனா சிச்சுவேஷன் நிறைய விளக்கங்கள் நீங்க தெளிவா கொடுத்திருக்கீங்க. முக்கியமா குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கொரோனா வியாதி ஒரு ரொம்ப மைல்டா தான் வருது. அதாவது ஒரு பெரிய தொந்தரவு ஒன்றும் அதாவது 100 குழந்தைகளுக்கு கொரோனா வந்ததுன்னா ஒரு 2% குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் வியாதி சீரியஸா இருக்கு. 90% குழந்தைகளுக்கு ஒன்றும் அவ்வளவு ஒரு அதாவது சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். சாதாரண இன்ஃபுளுன்சா மாதிரி இருக்கும். பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படாது. ஆனால் குழந்தைகளுக்கு இந்த கிருமி இருந்ததுன்னா அந்த குழந்தை மற்றவர்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் அதிகம் ஒன்று தொந்தரவு பண்ணாது. பெரியவர்களுக்கு வர்றது கொஞ்சம் கடுமையா இருக்கும். குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவு சார்ந்ததுல வந்து குழந்தைகளுக்கு வந்து 90% குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்வதில்லை. ஒரு ரொம்ப மைல்டு இல்னஸ் குழந்தைகளை பொறுத்தவரை. ஓகேங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அதாவது ஒரு சளி காய்ச்சல் வந்ததுன்னா நம்ம துளசி, அதிமதுரம் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுக்கிறது எந்த வகையில நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்றது வந்து அதாவது எனக்கு அதுல அறிவியல் பூர்வமா அனுபவம் இல்லை. ஆனா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ங்கிறது வந்து அறிவியல் பூர்வமா அனுபவம் இல்லாம அதை பத்தி அதிகமா பேச முடியாது. இருந்த போதிலும் எந்த ஒரு மருந்து கொடுத்தாலும் குழந்தைக்கு அந்த மருந்தினுடைய வேதியியல் என்ன ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குன்னு, அதனால என்ன ஒரு விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட மருந்துகள் அதை குழந்தைகள்கிட்ட அதாவது செலுத்தி பக்க விளைவு ஏற்படாது அப்படி பூரணமாக ஆராய்ச்சி பெற்ற மருந்துகள் தான் நம்ம கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கு வந்து அதாவது எப்படின்னா உணவு பூர்வமான வைத்தியம் உண்டு. என் வைஃப் என்னுடைய மரபி சொல்லுவாங்க, நான் மருத்துவராக இருந்தாலும் தும்மரே இருமரே கொஞ்சம் இது உப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் திப்பிலி பெருங்காய் சாப்பிடுங்க. அதெல்லாம் அதாவது வந்து எப்படின்னா அறிவியல் மூலமாக ஒரு நிரூபிக்கப்படாத மருந்துகளை
குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட ஒரு விருப்பம் இல்லை. அவருடைய பக்க விளைவுகள் என்ன என்று தெரியாது நமக்கு. அதனால சித்த, யுனானி, ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தி நான் அதிகமா சொல்லவே முடியாது. நான் முடிந்த அளவுக்கு அதை பத்தி ஒரு புது ஆராய்ச்சி இல்லாதனால நான் அதை ஆமோதிக்கிறது இல்லை. ஓகே, ஓகேங்க. உங்களுடைய ரோல் மாடல் லைஃப்ல யாரு? உங்களுக்கு பீடியாட்ரிக்ல ரோல் மாடல் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. என்னுடைய குருநாதர் டாக்டர் ஐன்ஹார்ட் தான். அவருடைய போட்டோவை உங்களுக்கு காமிக்கிறேன், இருக்கான்னு பாக்குறேன். என்னுடைய குருநாதருக்கு 99 வயசு. அதாவது சாதாரண, உங்களுக்கு தெரியும், மெசானிக்ல ஒரு நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது, the rough and unformed mind of man in infancy. Rough and unformed mind of man in infancy is made into mature and polished mind by education and experience. ரொம்ப அற்புதமான வார்த்தை, ஆங்கிலத்துல ரொம்ப அற்புதமான வார்த்தை. By education and experience, the rough and unformed mind of man in infancy becomes mature and polished. அந்த மாதிரி ஒன்றும், அதாவது களிமண்ணாக இருந்தவனே செம்மண்ணாக மாத்தினது என்னுடைய குருநாதர். அதனால என்னுடைய குருநாதர் பேரு ஐன்ஹார்ட். அவர் 90. அவருடைய போட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். செல்வராஜ், அவருடைய செல்வராஜ் ஐயா வந்துட்டாருங்க. அவருடைய போட்டோ ஷேரிங் மட்டும் காமிச்சிருங்க. அவருடைய குருநாதர் போட்டோவை ஷேர் பண்ணணும்னு கேட்டிருக்காருங்க. அதை மட்டும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, எல்லா கொங்கு சொந்தங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய குருநாதர், ஒரு குருநாதரின் குருநாதர் யார் என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குருநாதரின் குருநாதரை இன்று அவர் மூலம் நாம் சந்தித்ததில் அனைத்து கொங்கு சொந்தங்களும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த குருநாதருடைய போட்டோ இருக்கும் பொழுதே இன்னொரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுடைய புத்தகங்கள் மிக அருமையாக இருக்குன்னு நிறைய பேர் படிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. நானும் அந்த புத்தகத்தை காமித்த உடனே நிறைய சொந்தங்கள் இந்த புத்தகத்தை எப்படி நாங்கள் வாங்குவது, அமேசான் அல்லது பிளிப்கார்ட் மூலமாக அவைலபிளா இருக்கா, இல்ல வேற எங்கு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய புத்தகம் மைக் மியூட்ல இருக்குங்க, அன்மியூட் பண்ணிட்டா எல்லாரும் கேட்க முடியும். ஐயா மைக் மியூட்ல இருக்குங்க, உங்களுடைய மைக் மியூட்ல இருக்கு, அந்த மியூட்டை ரிமூவ் பண்ணணுங்க, அன்மியூட் பண்ணணும். செல்வராஜ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயாக்கு. ஓகே, அதாவது என்னுடைய குருநாதரை பத்தி 2 வார்த்தைகள் நான் சொல்ல பிரியப்படுறேன். என்னுடைய குருநாதரோட 1963, 67, 65 நான் சேர்ந்த போது, இவர் பிறந்தது போலந்து நாட்டுல. அவரு இளைஞனாக இருக்கின்ற போது ஹிட்லருடைய நாசி ட்ரூப்ஸ் இவர் குடும்பத்தை சுத்தி வளைத்தார்கள். இவர் யூதரா இருக்கிறதுனால இவர் குடும்பத்தை சில பேர் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்லையும் மறைந்து விட்டார்கள். அதையெல்லாம் தப்பி பாரிஸ்ல இவரும் பாரிஸ்ல இருந்திருக்கிறார். அப்பொழுது அதாவது இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு அண்டர் கிரவுண்ட் ஏஜென்டா பணி செய்திருக்கிறார். அப்புறம் குருநாதர் நான் எப்பவுமே என்னுடைய குருநாதருடைய மனைவி அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவரை அங்கே காதல் செய்து திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறம் பாரிஸ்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த்ல அவரு மருத்துவ படிப்பு பட்டு அதாவது ஆனர்ஸ் சொல்லுவாங்க. மிக புலமை வாய்ந்தவர்னா அதாவது பல மொழிகள் பேசக்கூடியவர், ரொம்ப அற்புதமான மனிதர். அவர்கிட்ட இருந்தா அந்த காசு பணம் பெய்தல்ல காதலுங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நாள் நியூயார்க் மருத்துவமனையில அவரோட நான் பயிற்சியாளர் இருக்கிற பொழுது ஒரு பெரிய லிங்கன் கான்டினென்டல் லிமோசின் கார்னு சொல்லுவான், நீளமா இருக்கும். அந்த காரிலே ஒருத்தர் இறங்குறார். அவர் ஒரு ஆப்ரோ அமெரிக்கன். அவர் என்னை கூப்பிடுறார், என்னுடைய பேராசிரியர் கூப்பிடுறார். ராமா இங்க வா. நான் போனேன்.
பாருனர். ஆமா சார், பெரிய கார் வருது, இறங்குவது யாருன்னு பார்த்தியானா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இவருக்கு இந்த சொத்து இது ஒண்ணுதான், இந்த லிங்கன் காண்ட் ஒண்ணுதான் சொத்து. வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படித்திருக்காது, வீடு இருக்காது, புத்தகங்கள் இருக்காது. ஆனா நமக்கு இருக்கிறது ஒரு சின்ன கார். என் வீட்டுல, அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, படிப்பும் கல்வியும் கலைகளிலையும் கவனம் செலுத்துவது தான் வாழ்க்கைக்கு ஒரு உன்னத நிலை கொண்டு வருங்கிறத அன்னைக்கு சொல்லி காமிச்சேன். அது மட்டுமல்ல, இன்னொரு நாள் பயிற்சி செய்கின்ற பொழுது நாங்க 12-13 நாடுகள்ல இருந்து நாங்க எல்லாரும் ஒண்ணா, பல நாடுகள்ல இருந்து அவருக்கு சிஷியரா இருந்திருக்கிறோம். அர்ஜென்டினா, யூரோப்பு, அமெரிக்கா, அப்படியெல்லாம் பல நிலத்தவர். ஆனா வயசுலாம் ஒரு நாள் அவர் பயிற்சி பெறுற பொழுது ஒரு கேள்வி கேட்டார். யாரெல்லாம் பணக்காரராக விரும்புகிறீர்கள்? நாங்க எல்லாரும் கையை தூக்கிட்டோம். எல்லாரும் கையை தூக்கினே சொன்னார், நீங்க பணக்காரராக விரும்பினால் இந்த குழந்தை மருத்துவத்துறையை தயவு செய்து விட்டு விடவும். ஒரே வார்த்தை சொன்னார். நீங்கள் குழந்தை மருத்துவம் எடுத்தது அந்த குழந்தை மருத்துவத்தை மேல காதல் கொண்டதுனால, அந்த பணியினால காதல் கொண்டதுனால தான் நீங்க எடுத்தீங்களுடைய, அதை வச்சு பணம் செய்வதற்கு அல்ல. ஆனா பணம் செய்ய வேண்டும் என்றால் நான் வரி கூறுகின்றேன்னு ஒரு வழியில் சொன்னார். என்ன சார் சொன்னோம், நாளைக்கு காலையில நியூயார்க் சிட்டியில ஒரு பேட்டா ஷாப், ஒரு ஏஜென்சி எடுத்து செருப்பு கடை வச்சு, என்னால மறக்கவே முடியாது, என்னுடைய குருநாதரை மறக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர், அது வந்து பூர்வ ஜென்மா. என்னுடைய தாத்தா ரங்கநாதர் கோயில்ல மெண்டிகண்டா இருந்தார், அவர் பண்ண புண்ணியம் நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகேங்க ஐயா. அடுத்த கேள்வி என்ன வந்திருக்குங்க, முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது நோய்க்காக வேக்சினேஷன் பண்ணின குழந்தைகளுக்கு அந்த நோய் மறுபடியும் ஒரு தொற்று ஏற்பட்டு இருக்கா? அந்த நோய் மறுபடியும் அந்த குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் தாண்டி வந்திருக்கா உங்களுடைய அனுபவத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 95% இல்லை. சில வேக்சின்ஸுக்கு வந்து சில காலம் கடந்த பிறகு நோய் வரும், இல்லைன்னு சொல்றது. டிப்தீரியாவுக்கு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் நம்ம போடுறோம். 10 வயசுல அந்த குழந்தைக்கு டிப்தீரியா பார்க்கலாம். அதே மாதிரி மீசல்ஸ், மம்ஸ். ஆனால் வந்தால் கூட ரொம்ப மைல்டா வரும். அப்படி வந்தாலும் ரொம்ப மைல்டா வரும், உயிரை பாதிக்காது, அங்க ஒரு ஆர்கன்ஸையும் பாதிக்காது. ஏன்னா இந்த வேக்சின்ஸ் வந்து இப்ப இருக்கிற ஒரு அறிவியல் முறையில 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு சக்தி இருக்குது, சிலது லைஃப் லாங் சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இருந்த போதிலும் நமக்கு வயது வளர 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 அந்த வேக்சினால் ஏற்பட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம், அதாவது இம்யூனிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் ஒன்றும் பெரிய பாகமாக மறுபடியும் திருப்பி சில சமயம் 2வது தடவை வேக்சின் போட்டுக்குவோம். ஓகே, ஓகே. அடுத்த ஒரு கடைசி 2 கேள்வி, கால நேரம் கருதி இன்று கடைசியாக ஒரு 2 கேள்விகள் கேட்கிறேங்க. அதாவது உங்களுடைய அறிவுரை இன்றைய குழந்தைகளுக்கு அல்லது குழந்தைகளை வைத்திருக்கும் தொழில் முனைவோர் அல்லது தொழிலை மையமாக வைத்து வாழ்க்கை நடத்தவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அறிவுரை. குழந்தைகளிடம் உட்கார்ந்து படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். குழந்தைகளிடம் உட்கார்ந்து படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். ஓகே. குழந்தையை புரிந்து கொள்ளுங்கள், குழந்தையை அரவணைங்கள். அந்த குழந்தைதான் உங்களுடைய சொத்து. அந்த குழந்தையை அரவணைத்து படியுங்கள், நல்ல கருத்துக்களை, நல்ல புத்தகங்களை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொன்ன பசுமரத்து ஆணியிலே நல்ல கருத்துக்கள் பதிந்தால் அது வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். உண்மைங்க, உண்மைங்க, உண்மைங்க. இன்றைய சொந்தங்களுக்கு வந்து அனைத்து விதமான தெளிவுகளும் பெற்றிருப்பார்கள் என்று நம்புகின்றேன். கடைசியான முத்தாய்ப்பான பல சொந்தங்கள் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பேர் கேட்டிருக்காங்க. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு கேள்வி. இன்று நியூ நார்மல் லைஃப் அப்படிங்கிற ஒரு மாடிஃபிகேஷனான ஒரு லைஃப் நம்மளுக்கு வந்துருச்சு. பழைய நார்மல் லைஃப்ல இருந்து நியூ நார்மல் லைஃப் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த நியூ நார்மல் லைஃப்ல உங்களுடைய அட்வைஸ் என்ன? நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும், இந்த சில மருந்துகள், ஆர்சனிக் ஆல்பம் அப்படிங்கிற அந்த மருந்துகள் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி சம்பந்தப்பட்டதை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு. அது போக நம்மளுடைய உணவு கலாச்சார முறையில நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை எப்படி நாம மேம்படுத்தி கொள்வது, இந்த நியூ நார்மல் லைஃபை நாமும் நம் குழந்தைகளும் எப்படி வாழ்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நியூ நார்மல் லைஃப்னா எனக்கு கொஞ்சம் அது புரிவிடலை. நியூ நார்மல் லைஃப்னா அப்போ இதாவது வந்து இப்ப வந்து காலகட்டத்தில் 2 பெற்றோர்களுடன் தொழில் வேலைக்கு செய்கிறார்கள். 2 சம்பளமும் வேண்டி இருக்கின்றது.
அப்பார்ட்மெண்ட்டுகளில் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காலையில போனால் மாலை 6 மணி வரைக்கும் தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்காத சூழ்நிலை, அப்புறம் உணவு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாத சூழ்நிலை, இப்படியெல்லாம் பலவிதமான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்த போதிலும் என்னை பொறுத்தவரை குழந்தை 6 வயசு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 6 வயசு, அந்த 6 வயசு வரை தாயாக இருக்கின்றவர், அது மருத்துவராக இருக்கலாம், அது பொறியாளராக இருக்கலாம், கல்வியாளராக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், ஈவன் அமைச்சர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தாய் என்று ஒரு பொறுப்பு வந்தவர்கள் குழந்தை 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நேரம் கொடுத்து அந்த குழந்தைக்கு வேண்டி செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று. அதற்காக நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, பார்ட் டைம் ஜாப், முழு நேர ஊழியத்துக்கு செல்லாதீர்கள். அதாவது பகுதி நேரம். என்னுடைய புதல்வி கூட இங்கிலாந்துல குழந்தை மருத்துவராக இருக்கிறார்கள். அப்பொழுது என் பேரன் பிறந்த பொழுது நான் சொன்னேன், 2 வயசு அவன் வர வரைக்கும் நீ வந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது சம்பாதனை இல்லாட்டும் பரவாயில்லை. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த 6 வயசு தாய் இருந்து கவனிக்கலை அப்படின்னா அது அவ்வளவு சுகப்படாது. அது நியூ நார்மலோ, அதாவது தாயை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தாயினுடைய அன்பை யாரும் ரீப்ளேஸ் முடியாது. தாயினுடைய கருணை யாரும் ரீப்ளேஸ் முடியாது. அதுதான் தாய் உள்ளம். அதுலயும் கொஞ்சம் படித்தவர்கள், வேல்யூஸ் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் அந்த குழந்தைக்கு அற்புதமான, என்னுடைய குருநாதர் சொல்லுவார், 3 தலைமுறைகள் நல்லா இருந்தா தான் ஒரு அறிவுள்ள குழந்தை பிறக்கும் சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப. ஓகே ஓகே. இன்றைய ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம நிறைய பேர் சேட் பாக்ஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய புத்தகத்தை எங்க வாங்குவது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வராதனால, என்னுடைய புத்தகத்தை மெசானை குழந்தைகள் மருத்துவமனையிலே வாங்கிக்கலாம். நான் ஏற்பாடு பண்றேங்க. அதாவது இது ஒரு சிந்தனை, அதாவது அமேசான் மூலமாகவோ நான் ஒரு ஏற்பாடு செய்கின்றேன். ஓகே ஓகேங்க. அது அமேசான் மூலியமாக இருந்ததுன்னா நீங்க கேபியனுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா நம்ம அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த அமேசான் உங்களுக்கு தெரியப்படும். இப்போதைக்கு உங்க மூலமாவே. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பல பேருடைய முகங்களை பார்க்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருக்கின்றது. என்னுடைய மகனுடைய முகத்தை பார்த்தேன், அதனால ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க ஐயா. நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இன்று ஒரு மிக அருமையான தெளிவான நம் சொந்தங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் நம் கையில் மட்டும் அல்ல, நம் குழந்தைகளின் கையில் உள்ள ஒளிமயமான எதிர்காலமே நம் வாழ்வில் உண்டான எதிர்காலம் என்பதை தெளிவாகவும் அருமையாகவும் நமக்கு இன்று எடுத்துரைத்த நம் கொங்கு பெருமை, நம் கொங்கு மண்ணின் மைந்தர், நமக்கெல்லாம் ஒரு குருவாக குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றியும் நமது வாழ்வில் எவ்வாறு நாம் ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார். அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் கொங்கு மக்கள் அனைவரும் சார்பாகவும் நம் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த கேபியன் குளோபல் கனெக்ஷன்ஸ் நடத்தும் காணொளிக்கு வந்து நம் இல்லத்திற்கே நம்முடன் உரையாடியதற்கு அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரூர் தவத்திரு மருதாசல் அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்தும், கேபியன் குழுமத்தின் அனைத்து நல் உள்ளங்களும், முக்கியமாக நம் கேபியன் குழுமத்தில் உள்ள மனிதம் காக்கும் மருத்துவர் டாக்டர் மனோகரன் ஐயா அவர்களும், மற்றும் மலேசியாவில் உள்ள பழனியப்பன், சிங்கப்பூரில் உள்ள திருநாவுக்கரசு, நம் இந்தியாவில் உள்ள ஆயுர்வேதிக் மருத்துவர் டாக்டர் சேது கிருஷ்ணா, ரிட்டையர்ட் ஐஜி திரு பாரி அவர்கள், தொழிலதிபர்கள் திரு திலக், செல்வகுமார் ஆடிட்டர், செல்லியன் அவர்கள், எனது வழக்கறிஞர் சக பார்ட்னர் திரு ஜெயபால் அவர்கள், மற்றும் பரமசிவம் அவர்கள், முக்கியமாக பட்டய கணக்காளர் திரு அழகிரி சுவாமி அவர்கள், மற்றும் ஏதாவது பெயர் விடுபட்டு இருந்தாலும் மன்னிக்கவும். எங்களுடைய கொங்கு சொந்தத்தில் கொங்கு கேபியன் குளோபல் கனெக்ஷன்ஸில் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களின் சார்பாகவும் இன்றைய சிறப்பு பேச்சாளர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இன்று நம்முடன் இணைந்திருப்பது எங்களுக்கும் பெருமை. எங்களை சேர்ந்த அனைத்து உலகளவில் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இது ஒரு பெருமை மிகுந்த நாளாகும். அவர்தம் வாழ்வில் அனைத்தும் பெற்று எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி வேண்டி
அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.